திருக்கல்யாணங்கள் எல்லாமே பெண்கள் பேர்லயே இருக்கு. ஏன் அப்படி பெண்கள் பேர்ல இருக்குன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டுகின்றது. இங்க வள்ளி சுந்தரவல்லி, அமுதவல்லின்னு 2 பெண்கள் முருகக்கடவுளுடைய திரு அவதாரத்தின் போதே அவர்களும் அவதாரம் எடுத்தவர்கள். ஒரு ஆன்மா பேரான்மாவை அடைவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இது ஆன்மாவாக இருக்கக்கூடிய அனைவரும் பேரான்மாவை அடைவதற்தான் இந்த திருமணம். எல்லை தாண்டி நம்ம பிரவேசிக்கலாம். அந்த உறவு கணவன் மனைவி உறவு. அது அகத்துறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறவில் நின்று இறைவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க விரும்பிய அடியவர்கள் அந்த உறவுல போய் அனுபவிக்கிறாங்க. அப்ப பார்த்தால், படித்தால், படிக்க பக்கன் என்று கேட்டால், ஈர்த்தால், பிடித்தால், கட்டி அணைத்தால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒரு எல்லை கடந்த அனுபவமாக அது ஒரு அதீதமான ஒரு அனுபவ உணர்வை நமக்கு தரக்கூடியது. அந்த அனுபவத்துல நின்று வள்ளி இறைவனை அனுபவித்தது, இறைவன் வள்ளியை அனுபவித்தது, எல்லை கடந்த ஒரு அனுபவத்தில் நின்று சுந்தரர் அதே. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். ரொம்ப வேகமா போறோம். எங்க போறோம்? அண்ணன் கல்யாணத்துக்கு போறோம். அதனால எல்லாரும் என் கூட கொஞ்சம் வேகமா புறப்பட்டு வாங்க. எல்லாரும் நல்லா மங்களமா அண்ணன் கல்யாணத்துல கலந்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம். திருக்கல்யாணம் தெய்வ திருமணங்கள், தெய்வ திருக்கல்யாணங்கள் அப்படின்னு சொல்றதானா அந்த திருக்கல்யாண வரிசை எல்லாமே பெண்கள் பேராலதான் திருக்கல்யாண வரிசைகள் இருக்கு. ஆண்டாள் கல்யாணம், நாச்சியார் கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், ருக்மணி கல்யாணம், அப்புறம் நப்பின்னை திருமணமே முடிக்கல. அவங்க காதலர்களாவே தான் இருக்கிறாங்க. அது நம்ம மகாபாரதத்துல போய் பார்க்கலாம். இப்ப வள்ளி கல்யாணம் அப்படி மாதிரி நம்ம திருக்கல்யாணங்கள் எல்லாமே பெண்கள் பேர்ல இருக்கு. ஏன் அப்படி பெண்கள் பேர்ல இருக்குன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டுகின்றது. மீனாட்சி மதுரையம்பதியில அரசாட்சி பண்ண ஒரு ராணி. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்களுடைய பிறப்பு எல்லாமே தெய்வத்தன்மை வாய்ந்தது. இருந்தாலும் அவர்கள் மனித உரு தாங்கி வந்திருந்தார்கள். நம்மளுடைய வள்ளியம்மையும் அதே மாதிரி மனித உரு தாங்கி தான் வந்திருக்கிறாங்க. சத்யபாமா கல்யாணமா இருக்கட்டும், ருக்மணி கல்யாணமா இருக்கட்டும், எல்லாமே அவங்க மனித உரு தாங்கி வந்தவர்களுடைய வரிசையில் அவர்கள் இருக்கிறதுனால ஒரு ஜீவனை ஆட்கொள்வதற்கு பரம் எவ்வாறு வரும், அந்த ஆட்கொள்ளப்பட்ட ஜீவனை பரம் எவ்வாறு தனதாக்கி கொள்ளும் அப்படிங்கிறதான் வள்ளி கல்யாணம்,
ஆண்டாள் கல்யாணம் இவைகள் காட்டக்கூடிய ஒரு ஒரு நமக்கு உலகியல் ஒரு கோட்பாடு. திருமணங்கள் உலகியல்ல இவைகள் நமக்கு இதைத்தான் காட்டுது. இப்போ நம்ம என்ன என்ன மாதிரி இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து முருகக் கடவுள். இப்ப நம்ம ஏற்கனவே வள்ளி கல்யாணம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப ஜஸ்ட் 6 நாளும் வேல்மாறல் பார்த்ததுனால, மீண்டும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஜீவர்களாகிய நம்ம எல்லாரும் பரமாகிய அந்த அந்த பிரபுவ நாம் எப்படி அடைவது? அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆ ஒரு கருத்தோட்டம், ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு தெளிந்த ஞான ஓட்டம். அவங்க பின்னால ஓடி பார்ப்போமே. ஏன்னா, பண்ணி பண்ணி, சொல்லி சொல்லி, நினைந்து நினைந்து, வனைந்து வனைந்து, நனைந்து நனைந்து, இவைகள்லாம் அப்படி அனுபவிக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறதுனால, நம்ம நேத்து சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிடுறோம், நாளைக்கு சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம். சைட் டிஷ்ஷ வேணா நம்ம மாத்துவோம். சோற மாத்துவோமா? மெயின் சாப்பாடு அதானே. இப்ப நீங்க வந்து இல்லம்மா நாங்க சோறையும் மாத்துவோம். நான் சாப்பிடுவேன். அப்புறம் என்ன பர்கர் சாப்பிடுவேன். பிஸ்தா அப்படி கூட நீங்க சொல்லலாம். அது வேற விஷயம். பட் மெயின் டிஷ் எதுவோ அத மாத்த மாட்டோம். சைட் டிஷ்கள வேணா மாத்திக்குவோம். நம்ம பிறந்தது, அனுபவிச்சது, நாம வாழ்வது எதற்காக வேண்டி அப்படின்னா, பேரண்ட நாயகனை அடைவது அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்தோம். அத அனுபவிச்சோம். ஆனா, அத மறந்துட்டு எல்லாரும் சைட் டிஷ்ல மெயின் டிஷ்ஷான சோற மறந்துட்டு, சைட் டிஷ்லயே நம்ம நிக்கிற மாரி. எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சமோசா போதும். இன்னைக்கு ஒரு என்ன பிஸ்ஸா போதும், பாஸ்தா போதும். ஏதோ ஒண்ணு போதும் அப்படிங்கிற மாரி நம்ம ஆர்டர் குடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாரி நோயும் விலைக்கு வாங்கிக்கிறோம். அப்படிதான் மெயினான அந்த பரத்தை விட்டுட்டு, பக்கவாட்டில் நாம வந்து மனதை சிதற விடும்போது, அதையும் நம்ம பேரண்ட நாயகன் வந்து நம்மள எதையும் வேண்டான்னு சொல்லல. எல்லாமே வந்து அவங்க நீங்க அனுபவிச்சுக்கோ. அது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. உனக்கு குடுக்கறதுக்காண்டி தான் நான் இருக்கிறேன். எல்லாம் அனுபவிச்சுக்கோ. அதோடு என்னையும் அனுபவித்துக்கொள் அப்படின்னு தான் இறைவன் நம்மட்ட சொல்றான். நீங்க வந்து நானே எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றல. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, என்னையும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து திருவுருள் நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நோக்கி எப்படி நம்மள கூட்டிட்டு போகுது அப்படிங்கக்கூடியத நாம் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் வழி நின்று முருகக் கடவுள் கூடயே நம்ம பயணிக்கிறோம். முருகக் கடவுள் வந்து இங்க திருச்செந்தூர்ல யுத்தம் செய்துட்டு திருப்பரங்குன்றத்துல போய் தெய்வ யானைய கல்யாணம் பண்ணிட்டு அவர் கந்தகிரி போயிட்டார். கந்தகிரிங்கிறது கைலை பக்கத்துல இவருக்கு கந்தமான பர்வதம் அப்படின்னு இவருடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். அங்க போன பிறகு ஜீவனையும் பரத்தையும் இணைப்பதற்கு ஒரு குருநாதர் தேவை. இங்க வள்ளி வந்து சுந்தரவல்லி, அமுதவல்லின்னு 2 பெண்கள் முருகக் கடவுளுடைய திரு அவதாரத்தின் போதே அவர்களும் அவதாரம் எடுத்தவர்கள். அவர்கள் வந்து முருகன் வந்து அங்க ஏகப்பட்ட திருவிளையாடல் பண்றான். பிரம்மாவ தலையில கொட்டுறான். அப்புறம் சிவத்துக்கு உபதேசம் பண்றான். அப்புறம் பேருரு காட்டுறான். யாருக்கு பிரம்மாவுக்கு ஒருக்க காட்டுறான், இந்திரனுக்கு ஒருக்க காட்டுறான். எல்லாருக்கும் அது மாரி அவருடைய திருவிளையாடல் எண்ணற்ற திருவிளையாடலை கண்டு அதில் மனம் லயித்த அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் நாங்கள் உங்களுக்காக வேண்டி தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவன் வந்து சுந்தரவல்லிய பூலோகத்துல போய் சிவமுனிவர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மகளாக பிறந்து நீ வந்து நீ தவம் பண்ணிட்டு இருமா. நான் வந்து கீழே இப்ப வந்து திருமணம் பண்ணி இப்ப இங்கே இருந்தோம்னா ஆனந்தாதீதத்துல நம்ம ஆனந்தம் என்பது இப்ப நீங்க திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள மாதிரி பாஞ்ச பௌதிகமான உடல் இல்ல. ஊத்தி சரீரம் இல்ல அவர்களுக்கெல்லாம். ஞானபூதமான ஒரு சரீரம் அவர்கள்லாம். ஒளிவண்ண திருமேனி. முதல்ல இறைவனை பற்றி சொல்லும் போதே இறைவன் வந்து அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புலம்பு அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த ஜோதி புலம்பு வந்து நம்மள மாதிரி கல்யாணம் கட்டி புள்ள பெத்துக்குமா? பாஞ்ச பௌதிகமான உடல் இல்ல. பௌதீக உடலுக்கு தகுந்த மாதிரி உண்டான உணர்ச்சி சிதறல்கள்லாம் அங்க கிடையாது. அப்புறம் அப்புறம் என்னம்மா அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க? அப்புறம் என்னம்மா அது செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆன்மா பேரான்மாவை அடைவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இது ஆன்மாவாக இருக்கக்கூடிய அனைவரும் பேரான்மாவை அடைவதற்கு தான் இந்த திருமணம். அதாவது மற்ற உறவுகள் இருக்கு. இப்போ நான் அப்பாவா நேசிக்கிறேன் இறைவனை. நான் என்னுடைய பாவனை வந்து இறைவன் வந்து எனக்கு அப்பா. இப்ப
இப்ப எல்லாரும் அப்பாவா நேசிக்கிறேன், அம்மாவா நேசிக்கிறேன், சகோதரனா நேசிக்கிறேன், சகோதரியா நேசிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் சில சில கட்டுப்பாடுகள் உண்டு. நாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு, சின்ன வயசுல அப்பா மடியில தூக்கி வச்சிருப்பாங்க, அப்பா தோள்ல தூக்கி போட்டிருப்பாங்க. 50 வயசு நம்ம ஆன பிறகு அப்பா மடியில இருக்க முடியுமா? தோள்ல போட்டுக்க முடியுமா? இல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஒரு தாய் பிள்ளைங்கனாலும், ஒரு அம்மா பிள்ளைங்கனாலும், ஒரு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிகள்னாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு சில எல்லைக்கு உள்ள நின்னு தான் நம்ம வந்து அவர்கள் கூட ஒரு கருத்து பரிமாற்றமோ, சில பேச்சுக்களோ அவங்க அந்த எல்லைக்கு உள்ளார நின்னு தான் நம்ம பேச முடியும். எல்லை கடந்து நம்மளால பேச முடியாது. ஆனா ஒரே ஒரு உறவுல மட்டும் எல்லை தாண்டி நம்ம பிரவேசிக்கலாம். அந்த உறவு கணவன் மனைவி உறவு. அது அகத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உறவில் நின்று இறைவனை பரிபூரணமாக அனுபவிக்க விரும்பிய அடியவர்கள் அந்த உறவுல போய் அனுபவிக்கிறாங்க. அப்பாவா அனுபவிச்சவங்களுக்கும் அதே அனுபவத்த குடுக்குறாரு. அம்மாவா அனுபவிச்சவங்களுக்கும் அதே அனுபவத்த குடுக்குறாரு. சகோதரனா அனுபவிச்சவங்களுக்கும் அந்த அனுபவத்த குடுக்குறாரு. இறைவனுக்கு வந்து பேதமே இல்ல. நாம் அனுபவிக்க விரும்புறவர்கள் இறைவன வந்து ஒரு எல்லை கடந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ம் வள்ளல் பெருமானார் சொன்ன மாரி, பார்த்தாலும், படித்தாலும், படிக்க பக்க நின்று கேட்டாலும், ஈர்த்தாலும், பிடித்தாலும், கட்டி அணைத்தாலும், இத்தனைக்கும் தித்திக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப பார்த்தால், படித்தால், படிக்க பக்க நின்று கேட்டால், ஈர்த்தால், பிடித்தால், கட்டி அணைத்தால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒரு எல்லை கடந்த அனுபவமாக அது ஒரு அதீதமான ஒரு அனுபவ உணர்வை நமக்கு தரக்கூடியது. அந்த அனுபவத்துல நின்னு வள்ளி வந்து இறைவனை அனுபவித்தது, இறைவன் வள்ளியை அனுபவித்தது, எல்லை கடந்த ஒரு அனுபவத்தில் நின்று சுந்தரர் அதே இந்த அனுபவத்திலே இறைவன் அனுபவிச்சிருக்கிறாரு. மணிவாசகர் இந்த அனுபவத்திலே இறைவன் அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த அப்பர் சுவாமிகள் ஒரு 87 பாடல்ல இந்த அனுபவத்துல சொல்றாரு அவரு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டேன். பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டேன், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானேன். ஆரூரன்னு கேட்ட உடனே நான் அவனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டேன். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானேன். தன்னை மறந்தேன், தன் நாமம் கட்டேன், தலைப்பட்டேன் நங்கை தலைவந்தாள். நான் தன்னை மறந்தேன், நான் அவன் தாள்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அருளாள பெருமக்கள் எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்துல இறைவனை இப்படி அனுபவிக்க துடித்திருக்கிறார்கள். ஒரு கட்டி பிடிச்சு அணைக்கிறது அப்படின்னா அப்பா அம்மா உறவை விட ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு அதீதமான எல்லையை பார்க்கலாம் அப்படிங்கிறத தவிர நம்மள மாதிரி பாஞ்சபௌதிகமான உணர்வுகளோ உணர்ச்சி சிதறல்களோ சிந்தனைகளோ உடையது அல்ல அது. ஜீவன் ஏங்கி 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 எப்போது நான் இறைவன் அடைவேன், எப்படி நான் அடைவேன், இறைவனை தவிர வேறொன்று அடையாத பக்குவம் எனக்கு ஏது அப்படின்னு சொல்லி துடி துடித்து அலறி அழுத அனுபவங்கள் இந்த அருளாள பெருமக்கள் இறைவனை அடைய துடித்த அனுபவங்கள் எல்லாம் நான் வந்து தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி தரிக்கிலேன் காய வாழ்க்கை. இந்த காய வாழ்க்கையை தரித்து கொள்ள இயலாமல் பேரண்ட நாயகனோடு அந்த உணர்வுல முழுக நினைத்த அருள் அனுபவ நிலைகள் இது. அந்த நிலையில் நின்று நீங்க இந்த பகுதிகளை நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க வந்து கல்யாணம் அப்படின்ன உடனே நம்மள மாதிரி மானுட வாழ்க்கை வாழ்ந்து கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்தாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான இதை பார்க்க கூடாது. இந்த இறை அனுபூதி கிடைக்காமல் இறைவனோடு இரண்டர கலக்காமல் தரிக்கிலேன் உன்னாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஊன் நாரக்கூடியது இந்த உயிர் வாழ்க்கை. இது ஒருத்து நான் வந்து உன்னை அடைய வேண்டும். இந்த ஊத்தை சரீரத்தை நான் உறவென்று நான் நம்ப மாட்டேன். ஊன்னாரும் உயிர் வாழ்க்கையை நான் உறுத்து உன்னோடு நான் கலக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கலப்பு இந்த கலப்பு. இதுக்கு பேரு ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது எல்லா அருளாள பெருமக்களும் இதை அனுபவித்து அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து கசியப்பர் வழி நின்று நாம வந்து வள்ளியம்மையினுடைய திருமணத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க யுத்தம் முடிஞ்சாச்சு, நம்ம நேத்தே ஜஸ்டி முடிஞ்சாச்சு. அங்க போய் திருப்பரங்குன்றத்துல போய் தெய்வ யானையை திருமணம் பண்ணியாச்சு. ஏமா வள்ளி திருமணம் பிரபலப்படுத்தப்பட்ட மாதிரி தெய்வ யானை திருமணம் ஏமா பிரபலப்படுத்தப்படல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். வள்ளி நம்மள மாதிரி ஒரு ஆன்மாவாக இந்த பூலோகத்துல பிறந்த பொண்ணு. தெய்வ யானை இந்திரனுடைய அவையில் வளர்ந்த பொண்ணு.
2 பேருமே இவருக்கு மாமன் பிள்ளைங்க தான். அமுதவல்லி, சுந்தரவல்லி இருவரும் மாமன் பிள்ளைங்க தான். இவரை அடையத் துடித்த ஆன்மாக்கள் தான் அவை. ஆனா அவ வந்து தேவலோகத்துல வாழ்ந்துட்டா தெய்வ யானை. அவளுக்கு இந்த அவளை அவளை ஆட்கொண்டபோது, அவளை தனதாக்கிக் கொண்டபோது, ஒரு ஜீவர்களுக்கு அந்த நிலைகள்லாம் என்னன்னு புரியாது. ஏன்னா தேவலோகவாசியும் இதுவும் ஒண்ணாக்கும்போது. ஆனா இந்த பூலோகவாசி ஒருத்தங்க அந்த அந்த பிரம்மத்தை அடையத் துடிக்கும்போது, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாள். தன்னை மறந்து, தன் நாமம் மறந்து இறை வயமாகக் கூடிய ஒரு அருள் அனுபவ நிலை இது. அம்மாரி சூழ்நிலையில நாம வந்து நாம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? அப்படிங்கக்கூடியத நம்மளும் இறைவனை உணரணும்னா, எந்த வகையினாலும் உணரலாம். அப்பாவ உணரலாம், அம்மாவ உணரலாம், எல்லாமும் உணரலாம். இதுல நம்ம வள்ளி மாதிரி நம்ம ஜீவபிரம ஐக்கியம் ஆகலாம் அப்படிங்கக்கூடியதுல கச்சியப்பர் வழி நின்று நம்ம பார்க்கிறோம். இவங்க வந்து கந்தமான பருவத்துல இருக்கவும், ஒரு குருநாதர் வந்து தேவை. ஒரு ஜீவனையும் பிரமனையும் ஐக்கியப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு குருநாதர் தேவை. அந்த குருநாதரா இங்க வந்து நாரதர் தொழில்படுகின்றார். வள்ளி மலையினுடைய சிறப்பு என்ன? வள்ளியினுடைய அவதார ரகசியம் என்ன? அப்ப நாரதர் போய் முருகக் கடவுள்ட்ட அதை எடுத்து சொல்றது என்ன? முருகன் வள்ளியை ஆட்கொள்வதற்காக வேண்டி ஒரு வேடுவர் உருவமே எடுத்து வரார். எவ்வவர் தன்மையும் தன்மையன் படுத்து தாமே ஆகிய தயாபரன் எம்மிர. எவ்வவர் தன்மையும் தன்மையன் படுத்து அவன் எங்க ஜாதி குலம் பிறப்பு என்னும் சொல்லிப்பட்டு தர்மாரும் மாதமெலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுது நிலை கண்டேனேங்கிறாரு. ஜாதி குலம் பிறப்பு நமக்குத்தான். பேரண்ட நாயகனுக்கு ஜாதி குலம் பிறப்பு கிடையாது. அவன் வந்து தேவயானை அப்படிங்கக்கூடிய தேவலோகத்து பெண்ணை ஒரு கண்ணாகவும் வேடுவர் குலத்தில் உதித்த வள்ளியை ஒரு கண்ணாகவும் கொண்டுதான் 2 பேரை கல்யாணம் பண்றான். அப்ப அவனுக்கு தேவலோகத்து பெண்ணும் ஒரு சமந்தான், பூலோகத்து பெண்ணும் அதுவும் வேடுவர் குலச்சி ஒரு சமந்தான். இப்ப அவனுக்கு பேதமே கிடையாது. ஜாதி குலம் பிறப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது. இப்ப நம்ம அது காலத்தின் கட்டாயம் நம்மளை பிரித்தாழ்வதற்கு ஏற்பட்ட சுழற்சியை தவிர, ஒரு காலத்துல அகண்ட பாரதத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். யாருக்கும் பேதமே கிடையாது. அப்புறம் இவங்களை பிரிக்கவே முடியாத, அசைக்க முடியாத ஆற்றலாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பிரிச்சு பார்த்தாங்க. மீண்டும் ஒரு ஆற்றல் வந்து நம்மை ஒருங்கிணைத்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக வச்சிருச்சு. எப்படி வந்து அசுரேந்திரன், நேத்தைக்கு கதையில நம்ம சொன்னோம், அசுரேந்திரன் வந்து தாரகாசுரனுடைய மகன். அவன் இந்திரன் என்பது ஒரு பதவியினுடைய பெயர். அசுரர்களுக்கு தலைவன் அசுரேந்திரன், தேவர்களுக்கு தலைவன் வந்து தேவேந்திரன், நரர்களுக்கு தலைவன் நரேந்திரன். அந்த சக்தி மீண்டும் வந்து எதாலும் அசைக்க. இது வந்து என்னடா சனாதன தர்மம் என்பது மிக பாரம்பரியமானது. அதை அழிப்பதற்கு யாராலும் முடியாது, எதனாலும் முடியாதுன்னு வந்து அந்த நீ அசுரேந்திரனா இருந்தா அந்த அசுரர்களுக்கு தலைவனா இருந்துக்கோ, தேவேந்திரனா இருந்தா தேவர்களுக்கு தலைவனா இருந்திருக்கும். நான் வந்து நரேந்திரனாக இருந்து நான் உங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அகண்ட பாரதத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய கொள்கையை நான் நிலைநிறுத்துவேன்னு அந்த நரேந்திரன் வந்து நிலைநிறுத்தின மாதிரி இப்ப நமக்கு வந்து இவரு கச்சியப்ப சிவாச்சாரியார் வழியில இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளி வந்து வள்ளிமலையில் வந்து பறக்கிறா. வள்ளிமலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அயன் படைத்திடும் அண்டத்துக்கு ஆதியாய் பயன்படைத்த பழம்பதி என்பரால் நயன் படைத்துடு நற்தொண்டை நாட்டினுள் வியன்படைத்து விளங்கும் மேற்பாடியே. வள்ளிமலையில் மேற்பாடி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, தொண்டை மண்டலத்தில் இந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொண்டை மண்டலத்தில் அயன் படைத்திடும் அண்டத்துக்கு ஆதியாய் பயன்படைத்த பழம்பதி என்பரார். இது மிக முதுமையான பதி, அதனால இது பழம்பதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னபல் வளமை சார்ந்த கிரிதனில் எயினர் ஈண்டி மன்னியது ஆங்கோர் சீரூர் வதனம் ஆருடைய வள்ளல் பின்னரே தன்பால் மேவ பெருந்தவம் தன்னை ஆற்றி பொன்னகர் இருந்தவா போல் புன்மையற்று இருந்ததம்மா. அது வள்ளி அம்மை வந்து அந்த ஊர்ல பிறக்க போறாங்கிறதுக்காக வேண்டி அது வந்து ரொம்ப மிக சீரும் சிறப்புமான ஊராக இருக்கு. அதை சொல்றாரு. ஆங்கோர் சீர் ஊர் வதனமாருடைய வள்ளல் பின்னரே தன்பால் மேக. ஆறுமுகத்து வள்ளல் வந்து அங்க அந்த ஊர் மாப்பிள்ளையா போறார்.
இப்ப எங்கேயுமே ஒரு இப்ப நம்ம சுந்தரேஸ்வரர் வந்து மதுரை எம்பதியில ஒரு மாப்பிள்ளையா வரும்போது, அது மாரி அருமுக கடவுள் இந்த வள்ளிமலையில் அந்தூர் மாப்பிள்ளையாக அவர் வராரு. அவன் நம்பிராசன் வந்து ம் அந்த அந்த ஊருக்கு அவன் தான் தலைவனா இருக்கிறான். அவன் பேரு நம்பிராஜன் அப்படின்னு பேரு. அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்ல. அவன் ஒரு நாள் கண்மூடி இறைவனை நினைந்து, "நான் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்பா. நான் வந்து குழந்தை இல்லாமல் தவிக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை குடு" அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக அவன் தவம் இருக்கிறான். அப்ப அவன் கண்ணுக்கு தென்படும்படியாக வள்ளிக்கொடியில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த வள்ளிக்கொடியில் அந்த ஈந்தான் சிலை நிலத்தில் அந்த வள்ளிக்கொடியில அந்த குழந்தைய பார்த்த உடனே இவன் வந்து கையில வில்லு, இது வாளு, கத்தி, கவடா எல்லாம் வேடுவர் குலங்கள் தானே. அதுக்கான சாதனங்களோட தான் அவங்க எப்பவும் அங்க திரியிறது, வைக்கிறது. ஏன்னா வனவாசிகள் எந்த நேரமும் வனத்துல உண்டான மிருகங்கள் அது இது நம்மள புடிச்சிட்டு வந்து நம்மள இதாக்கிரும். அப்ப அதனால அவங்கள மாதிரி யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அது மாரி அப்படி திரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படி மாரி திரிஞ்சுட்டு இறைவனை குறித்தே அவன் வேண்டிட்டு இருக்கும்போது, அப்போ அவன் பார்க்கிறான். ஈந்தான் சிலை நிலத்தில் இட்டான், எழுந்தோங்கிப் பாய்ந்தான், தெளித்தான், உவகை படுக்கடலில் தோய்ந்தான், முறுவலித்தான், தோள்புடைத்தான், தொல்பிறப்பில் நாம் தாம் இயற்றுதவம் நற்றாம்கொல் என்றுரைத்தான். உவகை பெருங்கடலுக்குள்ள உவகை பெருங்கடலுள் தோய்ந்தான். அவனுக்கு சந்தோஷம் அதிகமாயிருச்சு. அவன் கண்காண வள்ளிக்கொடி தோண்டிய இடத்தில் ஒரு குழந்தை கிடக்குது, ஒரு பெண் குழந்தை. அதை பார்த்த உடனே நான் செய்த நற்றவம்னு அவனே தோளை தட்டிக்கிறான். அவன் வந்து கையில இருக்கக்கூடிய வில் வாள் எல்லாத்தையும் தூக்கி துறப்பட்டான். துறப்பட்டோன்னு அந்த குழந்தைய வாரி அரவணைச்சுக்கிறான். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, கண்ணு நமக்கு ஒரு குழந்தை இறைவனே கொடுத்திருக்கிறாரு பாருடா, அந்த குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்டு அந்த குழந்தைய பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த அந்த பொண்ணை வந்து இவன் தனதாக்கி கொண்டு அந்த குழந்தைய அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வளர்க்குறாங்க. அப்ப வள்ளியம்மை கொஞ்சம் வளர்ந்துட்டா. 3 வயசு 4 வயசு ஆன உடனே அவங்க குல வழக்கப்படி அவங்க என்ன என்ன பண்றாங்க, ஆம், இந்த திணைப்புனம் காட்டுல வந்து திணை விளைய வைப்பாங்க. அந்த திணை விளைய வைக்கிற இடத்துல மேலால அந்த இப்ப நம்ம பாக்குறீங்கல்ல, நம்ம வந்து மயிலு, எல்லா பறவைகளும் இந்த எது ஊனி வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் அது தின்னுட்டு போயிருதுல்ல. அது மாதிரி இருக்கும்போது ஒரு பரண் மாரி ஒண்ணு போட்டு கையில கவன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வில் மாரி. அத வச்சு எறியறது, ஓசைப்படுத்துறது. நீங்க வந்து ஆலோலம் ஆலோலம்னு ஓசைப்படுத்துறது. இவை மாரி செய்தா எதுக்காக வேண்டி அப்படின்னா, நீங்க வந்து நாங்க எங்க விளைச்சல நீங்க வந்து கெடுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு சத்தம் குடுக்குறது. அதுக்கு இந்த சின்ன குழந்தைங்கன்னா விளையாட்டு போக்குல அத தட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஆட்கள் அவங்கவங்க வேலைய பார்ப்பாங்க. சிறு குழந்தைய அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி, ஒரு பரண் மாதிரி போட்டு, பரனுக்கு மேல வள்ளியம்மைய தூக்கி வச்சு, "நீ வந்து ஆலோலம் பாடிட்டு, இந்த பறவைகள் எதுவும் வரவிடாம நீ பார்த்துக்கோமா" அப்படின்னு சொல்றார். அது வந்து உடனே காட்டுல வள்ளியம்மை வந்து திணைப்புனம் காக்கிறதுக்கு வந்து இருக்கிறா. காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகு உய்த்தவாறு அன்றோ தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புறங்காப்ப வைத்ததுவே. இந்த காட்டுல வந்து இந்த பறவைகள்லாம் கூடமைக்குமா. கூடமைக்கும் போது இங்கிருந்து எல்லா பொருட்களையும் கொண்டு கூட்டுக்கு வந்து வெளிச்சம் மாதிரி செஞ்சுக்குமா. அது மாதிரி அந்த வெளிச்சம் செய்யும் போது விலை உயர்ந்த கற்கள், மணிகள் இதெல்லாம் காட்டுல கிடைக்கக்கூடியதெல்லாம் எடுத்துட்டு வந்து அது தன் கூட்டுக்கு அடைப்பாச்சுக்குமா. கூட்டுக்கு அடைப்புனா சில இடங்கள்ல மின்மினி பூச்சி வச்சதாக கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. இது பொன்னு, வைரம், வைடூரியத்தை கொண்டாந்து வச்சிருக்கான். இந்த வேடுவர்கள் வந்து இந்த திணைப்புனம் காப்பதற்கு வள்ளியை வைத்துள்ளது. கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகு வைத்தவாறு. பறவைகள் வந்து தங்களுடைய இருள் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி விலை மதிப்பற்ற பொன் பொருட்களை கொண்டாந்து இந்த கூட்டுக்குள்ள வச்ச மாதிரி இவங்க ஆற்றால் ஒரு திணைப்புனம் காப்பதற்கு இந்த கடவுள் மாமணியை கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவ வந்து திணைப்புனம் காப்பது இவ அதுல வச்ச உடனே இவ வழக்கம் போல அவன் கூட சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்தா அதைத்தானே இவளும் செய்வா அந்த அம்மா. உடனே வள்ளியம்மை வந்து சின்ன குழந்தைதான்.
வள்ளியம்மா அதுல இருந்துட்டு அவ திணை புறம் காத்து ஓட்டிட்டு இருக்கிறா. எப்படி கேட்க, பூவைகாள் செங்கண் புறவங்காள் ஆலேலம் ஆலேலம். ஓடுங்க ஓடுங்க, நீங்க வந்து இந்த திணைய எடுத்து சாப்பிடாதீங்க, இதை எடுத்து சாப்பிடாதீங்க, எங்களுக்கான நாங்க பிரயாசப்பட்டு விளைய வச்சிருக்கோம், ஆனால் நீங்க போங்க. பூவைகாள் செங்கண் புறவங்காள் ஆலேலம் ஆலேலம், தூவியா மங்கைகாள் சொற்கிளிகாள் ஆலேலம் ஆலேலம், கூவல் சோர்வுற்ற குயிலனங்காள் ஆலேலம் ஆலேலம், சேவல்காள் ஆலேலம் என்றாள் திருந்திளையாள். இவன் ஆலோலம் பாடி அந்த உடுக்கையை தட்டி ஓசை எழுப்புறான். இவைகள் வந்து இதை தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவரு அவர் பேர் என்ன, நாரதர் அங்க இருந்து போய் கந்தமானகிரியில போய் அங்க மேல போய் அவரு தெய்வ யானையோடு போய் இருக்கிறார்ல, அவர் அங்க போய் சொல்றாரு, உன்னை அமுதவல்லி சுந்தரவல்லி 2 பேருக்கு நீ வாக்கு கொடுத்தல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, ஒரு பொண்ணு அங்க உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, கடுமையான தவம் ஏற்றா உன்னை நினைந்து, நான் சொல்றேங்க எப்படி ஏற்றா. சூரல் வம்பிய தணிகை மால் வரைதனில் சுடர்வேல் வீரன் வீற்றிருந்தெடுதலும், வேலை அங்கு அதனில் வாரியும் வடித்து உந்தியும் வரிசையால் உறழ்ந்தும் சிறியாள் வல்ல நாரதன் புவிதனில் சேர்ந்தான். நாரதன் போய் பாரு, வள்ளியினுடைய பேரழகு சாதாரணமானதில்லை, அது ரொம்ப அளவு கடந்த பேரருளோடு அவ அங்க இருக்கிறான். இந்த முறையில் இவள் ஏனல் புனம்காப்ப அந்த அளவில் அவளுக்கு அருள் புரிய கந்தவரை நீங்கி கதிர்வேலவன் தனியே வந்து தணிகை மலை எடுத்து வைக்கிறானே. இவர் போய் நாரதர் போய் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே, சரி தணிகை மலைக்கு நான் வந்து இருக்கிறேன், நான் ஒரு நேரம் பார்த்து அங்க வாரேன் அப்படின்னு அங்க இருந்து தணிகை மலைக்கு வந்து திருத்தணிகையில இருந்து அவர் இருக்கிறாரு. அப்ப முருகப்பெருமான் வந்து வேடுவர் வடிவம் கொண்டு எங்க போனோமோ அந்த வடிவத்துல தான், எவ்வொரு தன்மையும் தன்மையின் படுத்து. உலகத்துல யார் யார் என்ன தன்மை இருக்கா, இறைவன் அந்த தன்மையை தான் அவன் எடுத்துப்பான். அதனால எவ்வொரு தன்மையின் தன்மையின் படுத்த வேலவன் எக்க வேலினான் நன்று நன்றிது நவையில் காட்சியோய் சென்று நீ எனச் செப்பி தூண்டிய கன்றுகாமனோய் கவலையுள் வைத்தான். முருகப்பெருமான் நீ போப்பா, வேடத்தை எடுத்து நீ போன்னு சொல்லி இவர் நாரதர் சொன்ன உடனே இவர் அங்க வந்துட்டாரு. வந்ததும் ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவனெல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்கவர் கவடுமுற்றும் பல்கலையாக தானோர் வேங்கையின் உருவம் ஆகி வேற்படை வீரன் நின்றான். இவன் வந்து முருகவேல் வந்து இங்க வந்துட்டார், எங்க வள்ளி புனம்காக்க இடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே வள்ளிய பாக்குறாரு, இவருக்கு ரொம்ப அன்பா காதல் மீதுருது. முருக கடவுளுக்கு வள்ளிய பார்த்த உடனே ரொம்ப காதல், அளவு கடந்த காதல் வந்துருச்சு. உடனே அவர் வந்து கேட்கிறாரு, நாந்தகம் அணைய உண்கண் நங்கை ஞானம் தன்னில் ஏந்தில யார்கட்கெல்லாம் இரவியாய் இருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போயினர் புலிங்கரானோர்க்கு ஆய்ந்திடும் உணர்ச்சி ஒன்றும் அயன் படைத்திலைகொள் என்றார். இவன் அங்கிருந்து வந்து சும்மா இருக்காம, இந்த வேடுவர்களுக்கெல்லாம் இறைவன் வந்து அறிவு படைக்கவே மறந்துட்டானோ, இவளுக்கு ஜுல்லுன்னு வருது கோபம். யாராவது அவங்க பிறந்த குடிப்பரப்ப சொன்னா எப்படி இருக்கும் கோபம். இவர் அங்கிருந்து வந்து சும்மா இருக்காம, நாந்தகம் அணைய உண்கண் நங்கை கேள், எவ்வளவு அழகான கண்ணு உன் கண்ணு, எவ்வளவு கருமையான கூந்தல், எவ்வளவு நீளமான கூந்தல், எவ்வளவு செப்புல வடிச்சா மாதிரி உன்னுடைய திருமேனி, ஞாலந்தன்னில் ஏந்திழையார் கற்கெல்லாம் இரவியாய் இருக்கும் நின்று. இந்த உலகத்துல தோன்ற பெண்களுக்கெல்லாம் நீதானே தனிப்பெண்ணா இருப்ப போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கியே நீ. உன்னைய போய் பூந்தினை காக்க வைத்து போயினார் புலிங்கர். இந்த வேடுவர்கள் உன்னைய போய் தென காக்க வச்சுட்டு போயிருக்காங்களே. ஆய்ந்திடும் உணர்ச்சி ஒன்றும் அயன் படைத்திலேன். பிரம்மதேவன் இவங்களுக்கு அறிவு படைக்கவே மறந்துட்டானோ அப்படி கேட்கிறான். வாயவே திறக்கல. அவளுக்கு ஜிவ்வுன்னு கோவம் வந்துட்டு, அவளுடைய பிறவிய வந்து குறை சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு. வாரிலும் கூந்தல் நல்லாய் மதி தளர்வேனுக்கு உந்தன். இவர் பார்த்தாரு, ஓ நம்ம தப்பு செஞ்சுட்டோம். இவருக்கு யோசனை வந்துருச்சு, எப்படி அவ பிறந்த குலத்தை நம்ம தப்பு சொல்லக்கூடாதுல்ல. அதனால வாரிலும் கூந்தல் நல்லாய் மதி தளர்வேனுக்கு உந்தன் பேரினை உணர்த்தி மற்றும் உன் பேரினை உரையாயெண்ணில் ஊரினை உணர்த்தி ஊரும் உரைத்தியாய் உரைத்திட முடியாது எண்ணில் சிறியனின் சீரூருக்கு செல்லும் வழி உரைத்து என்ன. அம்மா உன் பேர் என்ன? அவ வாய திறக்கல. அங்கிருந்து வந்த உடனே நீ என்ன குலத்துல பிறந்த, உங்க குலத்துக்காரங்களுக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? வாயே திறக்கல அவ. உடனே அவ சொல்ல, இங்க பாருங்க,
நீ ரொம்ப அழகா இருக்கியே, எனக்கு உன் கூட பேசணும்னு ஆசையா இருக்குடா கண்ணு. முருகன் சொல்ல, எனக்கு உன் கூட பேசணும் ரொம்ப ஆசையா இருக்குடா கண்ணு. உன் பேர் என்னப்பா? அப்படி கேட்கறான். பேரினை உணர்த்தி. அவன் வாயவே திறக்கல. பேரினை உரையாய் எண்ணில் ஊரினை உரை. சரி விடு, உனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஊரனாலும் சொல்ல, நீ எந்த ஊர்க்காரின்னு சொல்லேன் அப்படி சொல்ல. ஊரும் உரைத்திட முடியாது எண்ணில் சீரியனின் சீரூருக்கு செல்லும் வழி உரைத்து. உன் ஊருக்கு எப்படி போனாலும் சொல்லு. எப்படியாவது அவளை பேச வச்சிடணும் அப்படின்னு முருகன் நினைக்கிறான். உடனே அவன் வாயவே திறக்கல. சரி இங்க பாரு. மொழியொன்று புகழாயாயின் முறுவலும் பொறியாயாயின் விழியொன்று நோக்காயாயின் விரகமிக்கு உழல்வேன் உய்யும் வழியொன்று காட்டாயாயின் மனமும் சற்று உருகாயாயின் பழியொன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிர்த்தி என்றான். அவள் உடனே இவ வந்து, இங்க பாருப்பா, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலன்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட பேசாதனால நான் செத்துருவேன் தெரியுமா? என்ன இப்ப உள்ள காதலர்கள் போய் காதலிட்ட பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் முருகன் எப்படி காதலிச்சிருக்கான் பாருங்க. ஏய் நீ பேசுப்பா, நீ பேசலன்னா நான் செத்துருவேன்டா கண்ணு அப்படி சொல்றான். அவ மொழியொன்று புகழாயாயின் முறுவலும் பொறியாயாயின் விழியொன்று நோக்காயாயின் விரகமிக்கு உழல்வேன். எனக்கு நீ வாயை திறக்கலன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா, நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்குடா கண்ணு. நான் வாயை திறந்து பேசேன், உன் குரல் தான் எப்படி இருக்கு நான் கேட்டுக்கிறேனே, அப்படி பேசேன். வழியொன்று காட்டாயாயின் மனமும் சற்று உருகாயாயின். இங்க பாரு, எனக்காண்டி நீ இறக்கப்பட்டு ஒரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோயேன் பழி. இந்த பையன் வந்து அவட்ட பேசினானா, இவ பேசாதனால அவன் செத்து போயிட்டானோன்னு யாராவது வந்துட்டு சொல்லுவாங்க தானே. அப்ப அந்த பழி உனக்கு தானே வந்து சேரும். இதெல்லாம் நீ நினைவுல கொண்டு என்ன, நீ ஏதாவது என்கிட்ட பேசுமா, ஏதாவது என்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லு. இப்ப வந்து இந்த இந்த இடத்துல கச்சியப்பர் நமக்கு ஒரு இதை காமிக்கிறார். இவன் வந்து அவர்கிட்ட பேசல, இவளுக்கு யாருன்னு தெரியல. ஆனா இவர் இவ்வளவு சொன்ன பிறகு இவளுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. நம்ம மணிவாசகர் சொல்றாரு பாருங்க, நான் வந்து இந்த மனுஷ பிறவி எடுக்கும்போது நான் தாயார் வயிற்றில் 5 திங்களில் மிஞ்சுதல் உழைத்தேன், 6 திங்களில் ஊரல் உழைத்தேன், 7 திங்களில் தாழ்வு உழைத்தேன், 8 திங்களில் கட்டம் உழைத்தேன், 9 வருடம் துன்பம் உழைத்தேன், தக்க தசமதி தாயோடு தான்படு துக்க சாகரம் தொல்லையில் பிழை எல்லாம் பிழைச்சிட்டப்பான். ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இண்டியும் இருக்கியும் எனைப்பலை பிழை எல்லாம் பிழைச்சிட்டப்பான். சரி, தெய்வம் என்பது ஓர் சித்தம். இப்பதான் தெய்வம் என்பது, இப்ப இவரை பார்த்த பிறகுதான் ஓ தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி இப்பதான் அவளுக்கு தெரியுது. வேடுவர் குலத்துல பிறந்து அவளுக்கு திணைப்புணம் காக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தொழிலா இருந்துகிட்டு இருந்தது. ஓ தெய்வமா இருக்குமோ, ஏதோ என்னை என்னை நான் அடைய வேண்டிய வஸ்து இதுவாக இருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி அவளுக்கு நினைப்பு வந்த மாத்தது 6 கோடி மாயா சக்திகள் மாறி மாறிதம் மாயைகள். நினைப்பு தான் வந்திருக்கு. நினைப்பு வந்தாலே பழைய எல்லாம் சேர்ந்து வந்துரும்ல, சுத்தி வந்த உடனே இப்ப அது எந்த உருவத்துல வருது, அவங்க அப்பா, அந்த சொந்த பந்தங்கள், அவங்க எல்லாம் திணைப்புணம். இவ எப்படி காக்கா, இவ ஒத்தையில பயப்படுறாளா, பக்கத்துல திணை போட்டிருக்கவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் இவங்க கூட லூட்டி அடிச்சுக்கிட்டு வேலையை பார்க்காம தினைய குயிலு மயில் எல்லாத்தையும் திங்க விட்டுருச்சோளா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வேண்டி இவன் வாரான், நம்பிராஜன் வரான். இப்ப தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகுதலும் 6 கோடி மாயா சக்திகள் மாறி மாறி தம் மாயைகள் துவங்கின. இப்ப இவங்க இது மாதிரி அவன் வரவும் இப்ப மாயை வந்துருச்சு. எந்த உருவத்துல வந்தது, எப்படி வந்தது பாருங்க. அவங்க அப்பா, சொந்த பந்தங்கள் எல்லாரும் வராங்க. அப்படி வரவும் இவன் முருக கடவுள் என்ன பண்ணிட்டார், டப்புன்னு ஒரு வேங்கை மரமா மாறிட்டார். இப்ப இன்றைக்கும் கூட வேங்கை மரத்துல ஏதாவது ஒரு இருப்பு சேர்ந்தா வேங்கை மரத்து மேல ஏறி இருக்கக்கூடாது, ஆசன பலகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேங்கை மரம் எதற்கு பயன்படும்னா சுவாமி பீடம் அமைப்பதற்கு மட்டும்தான் வேங்கை மரம் பயன்படும். ஏன்னா வேங்கை வந்து முருகனுடைய திருமேனியாக நின்றது. அந்த முருகன் திருமேனி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த 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 திருமேனிய அந்த முருகன் திருமேனி அவர் காமிக்கிறாரு. ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவன் எல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்கமர் கபடு எல்லாம் மற்றும் பல்கலையாக தானோர் வேங்கையின் உருவமாகி வேற்படை வீரன் நின்றான். இப்போ வேடுவர் மாதிரி முதல்ல வந்திருந்தானா இப்ப டக்குன்னு மரமா மாறிட்டான்.
மரமா மாறினா அந்த மரம் என்னவா இருந்தது? ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக. அந்த வேங்கை மரத்தினுடைய அடிகள் எல்லாம் மறை வேதங்களாக அது நிக்குது. இத வந்து இத இந்த இந்த இத இத சொல்றாரு. இறைவனுடைய இறைவனுடைய திருமேனி வடிவம் எப்படி இருந்ததுன்னா, காயலாம் சிவலிங்கம், கனியலாம் சிவலிங்கம், ஊனலாம் சிவலிங்கம், உயிரெல்லாம் சிவலிங்கம்னு இருந்ததுன்னு நம்மளுடைய குற்றால குறவஞ்சி பாடிய ஆசிரியர் பாடுறாரு. பலாச்சுளையெல்லாம் சிவலிங்க சொருவமா நின்னுது அப்படின்னு. இப்ப இவருக்கு எப்படி நிக்குது இந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரம் வந்து எப்படி இருக்கு? ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவனெல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்கவர் கவடுமுற்றும் பல்கலையாக தானோர் வேங்கையின் உருவமாகி வேற்படை வீரன். தான் வந்து வேங்கை உருவம் எடுத்து இந்த வேற்படை வீரன் அப்படி நிற்கிறான். அதுக்கு அவனுக்கு துணையா நிக்கிறது வேதங்கள், சாத்திரங்கள், கலைகள் எல்லாமே அவனுக்கு கொப்பு, கொலை, இலை, தலை, இது எல்லாமே தூறு, தண்டு எல்லாமே வேதங்கள், சாத்திரங்கள் எல்லாமே துணையாக நிற்க ஒரு வேங்கை மரமாக அவன் நின்னான். அவன் உடனே இங்கு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. யாருக்கு அவங்க இங்க இந்த மரம் இருந்ததோ நேத்து? இங்க மரம் இருந்ததா? எல்லாரும் உடனே அவங்க எல்லாரும் கூடி திடீர்னு ஒரு மரம் முளைக்க கூடாதுல்ல. ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மரம் முளைச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த அந்த மரத்துக்கு பேர் என்ன? ஏன் இப்படி வந்துச்சு? ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கவன் அயலாய் நின்ற அடுதொழிலில் மறவரானோர் வேங்கையின் நிலைமை நோக்கி விம்மித நீரராகி இங்கு இது முன் உற்றென்றால் இத்துணை புகுந்தவாற்றால் தீங்கு வந்துடுதல் திண்ணம் என்றனர் வெகுளித்திய. இது இங்க இருந்ததுன்னா தீங்கு வரும் நமக்கு. திடீர்னு ஒண்ணு முளைச்சிருக்கு, அதை வெட்டி போட்டுறணும். அது நமக்கு இனி இருக்கக்கூடாது, வெட்டி போட்டுறணும் அப்படின்னு சொல்றான். அவன் வெட்டி போட்டுறணும்னு சொன்ன உடனே இப்பதானே இவன் வந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இது ஒருவேளை தெய்வமோ நாம் அடைய வேண்டிய வஸ்துவோ, இந்த வஸ்துவை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ, அப்படி ஒரு வஸ்து என் பக்கத்துல வந்து நிக்குதோ, நான் வந்து இதை உணர தெரியலையோ, அப்படியே அவன் அப்பதான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த நேரத்துல வந்து இவங்க வெட்டணும் குத்தணும் அந்த மரத்தை அப்படின்ன உடனே அவ அப்பாவை மலங்க மலங்க முழிக்கிறா. பிள்ளை வந்து ஏதோ பயப்படுறா அப்படின்ட்டு நீங்க எல்லாம் பேசாம இருங்க, எல்லாம் சத்தம் போடாதீங்க, பேசாம இருங்க. என்னடா கண்ணு, இந்த மரம் இங்க இருக்குது, நீ எப்ப பார்த்த இந்த மரத்தை, இப்ப திடீர்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆங்கவன் அயலாய் நின்று அடுதொழில் மறவரானோர் வேங்கையின் நிலைமை நோக்கி விம்மித நீரராகி ஈங்கு இது முன்னுற்றென்றால் இத்தனை புகுந்த மாற்றால் தீங்கு வந்துடுதல் திண்ணம் என்றனர். இது இங்க இருந்தா தீங்கு வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இங்கு இவை உரைக்கும் தீயோர் யாரையும் இலக்கி மன்னன் நங்கை தன் வதனம்பாரா நறுமலர் வேங்கை ஒன்று செங்குரல் ஏனல் பைங்கூழ் செறிதரு புனத்தின் மாடே தங்கியது என்னைக்குள்ளோ சாற்றிதி சரதமன். நீ உண்மையை சொல்லுமா, இது எப்போ வந்துச்சு? ஓ அப்பா கேட்கிற. எனக்கு தெரியலையப்பா, நான் எப்போ வந்ததுன்னு பார்க்கலையே. அவ பாக்குறா, மலங்க மலங்க முழிக்கிறா. அத்தாடியோ இப்பதானே வந்து நமக்கு அவன் மனசு அவன் பேர்ல ஏதோ ஒரு ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. இவங்க எல்லாரும் வந்து இப்படி செய்யறாங்க. தந்தை அங்கு உரைத்தல்களா தையலும் வெறுவி இது வந்தவாறு உணர்கிறேன் யான் மாயம்போல் தோன்றிற்றையா முந்தைய நாள் இல்லாது ஒன்று புதுவதாய் முளைத்ததென்னா சிந்தை மேல் நடுக்கமெய்தி இருந்தனன் செயல் இது என்றான். நேற்று வரை இல்லாத ஒன்று இன்னைக்கு வந்திருக்குப்பா, நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் நானும் நீங்கெல்லாம் அங்கே போய் தான் நானும் பாக்குறேன். இப்ப அவன் மட்டும் என்ன முன்னாலே பார்த்தா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா டப்புன்னு அவர் மாறிட்டாரு. அப்ப இவ உண்மையிலேயே முருக கடவுளை வேண்டான்னு அவன் மொழியொன்று புகராயாகில் நீ வந்து என்கிட்ட ஒளியொன்று திறவாயாயில் மொழியொன்று புகராயாயில் ஊரொன்று சொல்லாராயில் பேரொன்று கெஞ்சு கூத்தாலும் அவன் வாயவே திறக்கல. இப்ப இவங்க எங்கேயோ இதை வெட்டிக்கிட்டு போட்டுருவாங்களோ, இவருக்கு ஊர் விளைந்துருமோ அப்படியே அச்சம் கொள்றான். அந்த பரிணாம வளர்ச்சி, தெய்வம் என்பது சித்தம் உண்டாக்கி உடனே ஒரு பரிணாம வளர்ச்சி வருது. அப்பா சொல்றதுக்கு பயப்படாத மகளே, நீ பரன்ல ஏறி இறங்குனேன்னா கீழே கூட உட்காந்துக்கலாம், நிழலா இருக்குல்ல. இந்த மரம் பெரிய மரமா இருக்கு, இதனுடைய நிழலில் நீ இருக்கலாம். அவன் நிழல்ல இருக்கத்தானே இவ பிறந்திருக்கிறான். அவன் வந்து அந்த குறிப்பா சொல்றான், இது நிழல்ல நீ இருக்கலாம் தங்க நீரு என்று இவை சொற்றபின் ஏந்தலை அஞ்சேல் நன்றி இவன் வைகிதி நான் மலர் வேங்கை இந்துணையாய் இவன் எய்தியது என்ன குன்றுவன் வேடர் குலாத்தொடுவன். இது நமக்கு நல்லதாங்கன்னு, இது இந்த மரத்தடியில நீ உட்கார்ந்துருந்து நீ கொஞ்சம் இளைப்பாரிக்கலாம், அது உனக்கு நல்லது செய்யும், நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டான்.
போனது கண்டு புனத்துடை வேங்கையானதோர் தன்மையை ஐயன் அகன்று காணவர் தன்மகள் காண்வகை தொல்லை மானுட நல் வடிவம் கொடு நின்றான். அவங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்துட்டே இருந்தார். மரத்தை நீட்டினா அவனுக்கு தெரியுது, பாக்குறான், எல்லா பக்கம் போயிட்டாங்க. உடனே உருவம் மரம் பேர்ச்சி இவர் உருவம் தாங்கி வந்துட்டார். தொல்லையின் உருக்கொடு தோன்றி நின்ற வேள் எல்லையில் மையலுற்று இறங்குவான் என அல்லிவர் கூந்தலால் அருகு நிற்குடி நல்லருளால் இவை நவரேல் மேயினான். இப்ப முருகப்பெருமான் வள்ளியோடு உரையாடுறான். என்ன என்ன உரையாடுறாரு அவரு? கோங்கன வளர்முலை குறவர் பாவையே ஈங்கு உனை அடைந்தனன் எனக்கு நின்னிரு பூங்கழல் அல்லது புகழொன்று இல்லையால் நீங்களன் நீங்களன் நின்னை என்றுமே. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேங்கன்னு. யார் என்ன சொன்னாலும் போக மாட்டேன். இறைவன் அப்படிதான் மருவி மருவிதான் நம்மை அகப்படுத்தி ஆட்கொள்வதற்கு இறைவன் மருவி மருவிதான் வரான். நாம நமக்கு ஐம்புலனுக்கும் ஆசை இருக்கு. அவனுக்கு ஒரே ஆசை, என் பிள்ளைங்க எல்லாம் கடை தேரணும் அப்படிங்கிற ஆசைதான். அதனால அவன் சொல்லலாம், கோங்கன வளர்முலை குறவர் பாவையே ஈங்கு உனை அடைந்தனன் எனக்கு நின்னிரு பூங்கழல் அல்லது புகழொன்று இல்லையால் நீங்களன் நீங்களன் நீங்களன். நான் உன்னை விட்டு போமாட்டேன் போமாட்டேன் போமாட்டேன். அவன் கோர்ட்ல சத்தியம் பண்ணி சொன்ன மாதிரி சொல்றான். நின்னை என்றுமே. இதுல இவர் சொல்றாரு பாருங்க, புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. நான் உனக்கு உரிய பொருள் இல்ல, ஆனா கூட நீ என்ன செஞ்ச? புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம். நீ என்னப்பா எனக்கு நாடகம் செய்ற அப்படி சொல்லி எப்படி பார்த்துட்டே இருக்கிறான். மாயியல் கருங்கனாய் மற்ற நின்றன்னை பாவியன் நீங்கிய படாவல்லனும் ஆவியை அகன்று மெய் அறிவு கொண்டு இப்போவது கொல் இது புகழ வேண்டுமோ. பாருமா, நான் சச்சிதானந்த சொரூபம் அப்படிங்கக்கூடியது ஒன்று இருக்கு. சத்து சித்து ஆனந்தம். சத்து உண்மை பொருள், சித்து அறிவு பொருள், ஆனந்தம் எல்லையற்ற இன்ப பொருள். அந்த சச்சிதானந்த சொரூபம் நான் உன் முன்னால் நிக்கிறேன். மாயியல் கருங்கனாய் மற்ற நின்றன்னை பாவியை நீங்கியே படாவல்லேன். உன்னை நீங்கினா நான் உயிர் வாழ மாட்டேன். ஆவியை அகன்று மெய்யறிவு கொண்டு எழி இப்போது கொல் இது புகழ வேண்டுமா. ஆவியை பிரிஞ்சு உடம்பு கொண்டுட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? என்கிட்ட அறிவு இருக்கு, நான் சச்சிதானந்த சொரூபம் தான், அறிவு இருக்கு. ஆனந்தம் நீ இங்கெல்லாம் இருக்க. அறிவோடு ஆனந்தம் சேர்ந்தாதானே இன்பம். நான் அறிவும் உடலும் வச்சு என்ன செய்ய போறீங்க? உயிராகி ஆனந்தம் இங்க இருக்கு. அதனால நீ என்கிட்ட பேசு. மைதுகள் கருங்கனின் வலைப்பட்டேற்கு அருள் செய்திடல் அன்றியே சிறைக்கணித்தனே உயிதரம் மேறனக்கு உலகுல ஈண்டு நின் கைதனில் இவ்வுயிர் காத்து கொடிய என்னை நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம். என்னை நீ வச்சுக்கோ, என்னை நீ வச்சுக்கோ அப்படி சொல்லு. மைதுகள் கருங்கண்ணின் வலைப்பட்டேற்கு அருள் செய்திடல் அன்றியே சிறைக்கணித்தனை உயிதிரம் ஏறனக்கு உலகொல் ஈண்டு நின் கைதனில் இவ்வுயிர் காத்து கொடியார். உன் கையில நீ அடைக்கலமா கொடுக்குற, நீ வச்சுக்கோ. ஜீவன் பிரம்மம் ஜீவனை அகப்படுத்துவதற்கும் ஆட்கொள்வதற்கும் இந்த அளவுக்கு இறங்கி வருமானா வரும். இந்த அளவுக்கு இறங்கி வருமானா மாணிக்க வாசகருக்கு வந்திருக்கு, தாய்மானவருக்கு வந்திருக்கு. அவங்க எல்லாரும் எங்கெங்க போனாலும் அங்கங்கே தொடர்ந்து போயிருக்குது. அப்ப எல்லாருக்கும் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம அவரை தொடர்வதற்கு நம்ம ரெடியா இல்ல அப்படிங்கதான். அப்ப நீ இவர் சொல்லாரு, கோடிவர் நெடுவரை குறைவர் மாது நீ ஆடிய சுனையதான். இவர் பெணத்த ஆரம்பிச்சிட்டார். காதல் மொழி எப்படி சொல்லார் பாருங்க. கோடிவர் நெடுவரை குறவர் மாது நீ ஆடிய சுனையதாய் அணியும் சாந்தமாய் சூரிய மலர்களாய் தோய பெற்றிலேன் வாடினேன் இனி செய்யும் வண்ணம் யாதம். பாருங்க, கவிதை எழுதுறாங்க. இப்படி எழுத தெரியுதா பாருங்க யாருக்கும். நீ தலையில வச்சிருக்கலாமா பூ, நான் அந்த பூவா இருந்தோம்னா உன் தலையில அப்படியே தொட்டிட்டே இருப்பேன்ல. இவர் சொல்லார், நீ சூரியம் மாலையத உன் தலையில மஞ்சள் போட்டு சந்தனம் எல்லாம் பூச்சி வச்சிருக்கலாம். நான் அதா இருந்தோம்னா உன்னை தொட்டிட்டே இருப்போம்ல. உன் கண்ணத்துல மஞ்சள் போட்டு சந்தனம் போட்டு அப்படி. கோடிவர் நெடுவரை குறைவர் மாது நீ குளிக்க பாருலாம். அந்த தீர்த்தமா நான் இருந்தோம்னா எங்கிட்ட தானே நீ விழுந்து விழுந்து குளிப்ப. எவ்வளவு எனக்கு பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும்
கட்டி அணைத்தாலும் இன்பம் அளிக்கக்கூடிய நீ, நான் ஒரு சுனையாளியே, நீ வந்து இறங்கி குளிப்பதற்கு நான் அது சொல்றாரு. கோடுவர் நெடுவரை குறைவர் மாது நீ ஆடிய சுனையதாய் அணியும் சாந்தமாய் சூடிய மலர்களாய் தோயப் பெற்றிலேன் வாடினேன் இனி செய்யும். நான் இப்படி இல்லையே, நான் என்ன செய்ய? ஒரு பூவா கூட பிறந்திருந்தா உன் தலையில இருந்திருப்பேனே. நீ வந்து சாந்தா இருந்திருந்தனா உனக்கு நான் முகத்துல முகம் பூசியா நான் இருந்திருப்பேனே. நீ என்ன ஒரு குளமா இருந்திருந்தோம்னா நீ குளிக்கக்கூடிய குளமா இருந்திருப்பேனே. ஒண்ணுமே இல்லாம போயிட்டேனே. இது ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாருமே இந்த பாசுரத்தை இது மாதிரி பாடியிருக்கிறாங்க கண்ணு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மேற்கோள் காமிக்கணும்னு நான் நினைச்சேன். சரி இப்போ வாங்க. புல்லிது புல்லிது புனத்தை காத்திடல் மெல்லியல் கருதியால் விண்ணின்பால் வரும் வள்ளியர் யாவரும் வணங்கி வாழ்ந்திட தொல்லியல் வளாவளம் துய்ப்ப நல்குவேன். அவிவ சொல்லா இங்க பாரு, புல்லிது புல்லிது புனத்தை காத்திடல் மெல்லியல் வருதியால். இங்க பாரு, என்கிட்ட வந்து நீ என்ன இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? வள்ளி கேக்குறா. ஏய்யா நீ என்ன என்கிட்ட வந்து பேசுற? இது உனக்கு சின்னத்தனமா தெரியலையா? புல்லிது இது உனக்கு சின்னத்தனமா தெரியலையா? அல்பமா தெரியலையா? நான் யாரு நீ யாரு? நீ எவ்வளவு மேல் குலத்துல உள்ளவா? நான் வேடர் குலத்துல உள்ளவா? நீ உனக்கு எனக்கு சரியா வருமா கண்ணு? நீ என்ன பேசுற எனக்கு தெரியலையே என்று இவை பல பல இசைத்து நிற்றலும் குன்றுவர் மடக்கொடி குமரன் சிந்தையில் ஒன்றிய கருத்தினை உற்று நோக்கி நன்றி இவர் திறமென நாணி கூறுவார். இவர் உண்மையிலே நம்மளை விரும்புறார் போல இருக்கு. நமக்கு என்னன்னு சொல்ல தெரியலையே. இழிகுலமாகிய எய்ஞர் பாவைனான் முழுது உலகு அருள்புரி முதல்வர் நீர் என்னை தழுவுதல் உன்னியே தாழ்ச்சி செப்புதல் பழியதுவே அலால் பான்மைதாகுமா. உன் குலம் என்ன என் குலம் என்னையா? நீ மேல் குலத்துல பாருங்க. அவ சொல்லும் போதே சொல்லிட்டார் பாருங்க. முழுது உலகு அருள்புரி முதல்வர் நீர், அகில உலகத்துக்கும் தலைவன் நீ. அவ உள்ளுணர்வு சொல்லுது. நம்ம இறங்கி ஏன்று கொள்ள வந்திருப்பது சாதாரண ஆள் இல்ல, பரம்னு சொல்லுது. அவளுக்கு ஆனா ஒன்றும் புலப்பட தெரியல. ஏன்னா இறைவன் வந்து இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க சில சில பயிற்சிகள் செய்யும்போது, அம்மா எங்களுக்கு இங்க எல்லாம் புல்லரிக்குது, இங்க எல்லாம் புல்லரிக்குது. அது அந்த புல்லரிப்போடு நின்னுக்கிறீங்களே தவிர அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னன்னு மூவ் ஆக மாட்டேங்குங்க. வள்ளி மூவ் ஆகிக்கிட்டா. அது சொல்றா பாருங்க. இழிகுலமாகிய எய்ஞர் பாவைனான் முழுது உலக அருள்புரி முதல்வர் நீரு என்னை தழுவுதல் உன்னியே என்னையா நீ என்னைய கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய நிலையை விட்டு நீ இறங்கலாமா தங்கம்? நீ முழுது உலகு அருள்புரி முதல்வர் நீர், ஆனா என்னை அடைய நீ முயற்சி பண்ண வேண்டாப்பா அப்படி சொல்லும். இலைமுதூர் ஏனல் காத்திருக்கும் வேதையான் உலகருள் இறைவர் நீ உளமயங்கி என் கலவியை விரும்புதல் கடனது அன்றோ அரோ புவியது பசி விரல் புல்லும் தூக்குமா. இந்த மாதிரி புலி பசிச்சா புல்லு திங்குமா? இத சொல்ற அவர்கிட்ட. புலி பசிச்சா புல்லு திங்குமா? நீ வந்து யார் சாதாரண உலகு அருள் இறைவர் நீ. மேல என்ன சொன்னா அருள்புரி முதல்வர் நீ அப்படின்னா முழுதுலகு அருள்புரி, உலகம் முழுதுக்கு அருள் புரியக்கூடிய முதல்வன். இப்பவும் அதே சொல்ல உலக அருள் இறைவர் நீ உளம் மயங்கி என் கலவியை விரும்புதல் கடன். என்ன கூடணும்னு நினைக்கிறது சாத்திரத்துக்கும் புறமானது, இயற்கைக்கும் புறமானது. அதை நீ செய்யக்கூடாது என்று இவை பலப்பலவும் ஏந்திலை எம்பா நின்ற பொழுது அத்தில் அவள் நெஞ்சம் வெறுக்கொள்ள வென்றிகளு தொண்டகம் இயந்துடி இயம்ப குன்று இறைவன் வேட்டுவர் குலாத்துடன். இவ வந்து திடுக்குன்னு பயந்துட்டா. என்ன அப்படின்னா அங்க இவ வந்து கேட்டு கேட்டு பழகுன சத்தம் பாருங்க. இவர் காதல்ல மயங்கி அவட்ட பேசிட்டு இருக்கிறாரு. திடுக்குன்னு பயந்தா. எங்கோ தொலைவில் அப்பா நடந்து வரக்கூடிய ஓசை கேட்குது. அது அந்த மென்மையான கேட்டு கேட்டு பழகுனவங்களுக்கு அவர் வராரு எங்க அப்பா உண்மையிலேயே இறைவனை பிடிக்கலன்னு வச்சுக்குவோம், வேடுவரை பிடிக்கலன்னு வச்சுக்குவோம், இவ உள்ளுணர்வு அதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோமே. அப்பன்னா எங்க அப்பா வந்தாரு சொல்லி கொடுத்துருவாங்க பாரு, எப்பா இவர் வந்து என்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறாருப்பா, நீ அவரை என்னன்னு கவனின்னு சொல்லிருப்பாடலாம். முதல்லயே வந்து அவர் இவர் பேச்சு கொடுக்கவும் வேங்க நிக்கவும் எங்க அடிச்சு போடுவாங்களோ மரத்தை வெட்டி போடுவாங்களோன்னு முதல் பார்வையிலேயே அவ வந்து அங்க உள்முகமாக அவளுடைய சிந்தனை திரும்பிருச்சு. ஆனா அவளால புரிய தெரியல. கொஞ்ச நேரம் நிக்கிறா. இப்ப வந்து இவன் அந்த வேட்டுவர் குலாத்தினோடும் அவங்க ஓசை கேக்குது. எங்க அப்பா வாராரு, அவங்களுடைய குழுவோடு வருது, அந்த பறையோசை கேளுங்க அப்படிங்கிறான். வந்தபடி கண்டு மடமான் நடுநடுங்கி சிந்தை வெறுவி கடவுள் செய்ய முகம் நோக்கி வெந்திரல்கள் வேடுவர்கள் வெய்யர் இவன் இல்லாது உயிர்ந்திட நினைந்து கடிது ஓடிடும் இனி என்றான். வேடுவர்கள் வந்தா என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி விட்டு போட்டாலும் போட்டுருவாங்க. நீ ஓடிடு, வேகமா ஓடிடு, இந்த இடத்த விட்டு ஓடிடு, பிழைச்சுப்போ அப்படின்னு சொல்றான். இவ உண்மையிலேயே அவனை விரும்பல. எனக்கு என்ன ஆச்சு, இப்போ நான் வந்து உங்ககிட்ட மொழி புகண்டிலே, நான் வந்து ஊர் சொல்லல,
பேர் சொல்லல, நான் உன்னை திரும்பியே பார்க்கல அப்படின்னு இருந்திருந்தான்னா இது மாதிரி சொல்ல மாட்டாள்ல. ஏதோ ஒரு உணர்வு அவளுக்குள்ள இருக்குல்ல. நமக்கும் இனம் புரியாத உணர்வு இறைவனுக்கு நமக்கு இருக்கு. நாம வந்து அந்த பஞ்ச பூதங்களும், பஞ்ச பொறிகளும், பஞ்ச புலன்களும் நம்மள அடுக்கி வச்சுக்கிட்டு, நம்மள அந்த உணர்வுல தோய விடாமல் தடுக்குது. இப்ப வந்து ஓடுமினி என்றவள் உரைத்த மொழி கேளா, நீடு மகிழ்வெய்தி அவன் நின்ற குமரேசன், நாடு புகழ் சைவ நெறி நற்றவ விருத்த வேடமது கொண்டு வரும் வேடர் எதிர் சென்ன. இப்போ ஒரு வயோதிக கோலம் கொண்டு, நல்ல ஊதி பூசி, ருத்ராட்சம் அணிஞ்சு, ஒரு காவி வஸ்திரம் அணிஞ்சு, துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு அவர் முன்னால போறான். அவ அப்பா பின்னால. பார்த்த உடனே தவ வேடம் கொண்டு இருக்க நீங்க இங்க வந்த காரணம் என்ன? அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவருக்கு. சென்று கிழவோன் குறவர் செம்மல் எதிர் நன்னி நின்று பரிவோடு திருநீறுதனை நல்கி வந்திரல் மிகுத்திடுக வாகை பெரிதாக இன்று இன்று அமையாத வளன் எய்திடுக. இதுவரை நீ அடைய முடியாத எல்லா வளமும் உனக்கு கிடைக்கட்டும். இன்றிலிருந்து எல்லா வளமும் நலமும் உனக்கு கிடைக்கட்டும். ஊதி கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? திருநீறுதனை நல்கி வந்திரல் மிகுத்திடுக. உனக்கு மேலும் மேலும் வெற்றி, வீரம், செறிவு எல்லாம் வரட்டும். வாகை பெரிதாக, நீயே தலைவனாக வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கணும். இன்றியமையாதன வளன் எய்திடுக. உனக்கு தேவையான எல்லா வளங்களும் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு ஊதி கொடுத்தான். பூதிதனை அன்பொடு புரிந்த குறவன் தன் பாதமலர் கைகொடு பணிந்து குறமன்னன் மேதகம் இவ்வெறுப்பினில் விருத்தன வந்தீர் ஒதுடிதீர் வேண்டியதை ஒல்லதெனில் என்றான். எப்பா, எனக்கு பெரிய கடவுளே வந்த மாதிரி இருக்குப்பா. இவன் எனக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கு. நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இவ்வளவு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க எனக்கு. நான் வாழணுங்க கூடியதுல மிக தெளிவாக உள்ளீர்கள். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவன் சொல்றான், ஆண்டொழிலின் மேதகையை அண்ணலிது கேண்மோ நீண்டதனி மூப்பகல நெஞ்சம் அருள் நீங்க ஈண்டதும் வரை குமரி எய்தி இனிது ஆட வேண்டி வருகின்றனன் மெலிது கடிது என்றான். நான் ரொம்ப நாள் தவம் இருந்தேன். தவத்தினுடைய நிறைவில் குமரி ஆட வேண்டும். குமரி யாரு? வள்ளி குமரி. அவளை கைப்பிடிக்கணும். அவன் சொல்ற பாத்திலவன் வரை குமரி எய்தி இனிது ஆட. இந்த மலையடிவாரத்துல இருக்க இந்த குமரியா, அது இன்னொரு பொருளும் உண்டு. 7 மலை தாண்டி ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் நினைப்ப சேத்தராடனம், தீர்த்தாடனம் இது எல்லாமே இது நீராடுது. இப்ப நம்ம காசி போறோம், கையை போறோம், இதெல்லாம் நமக்கு வந்து சேத்தராடனம், தீர்த்தாடனத்துல அது மாதிரி ஆடணும்னு எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. விரதம், நோன்பு இதெல்லாம் இருந்துட்டு இந்த சேத்திராடனம் ஆடணும்னு எனக்கு ஆசை. அதனால வந்தேன். என்ன சொல்லி வந்தேன்? ஆண்டொழிலின் மேதகையை அண்ணல் இது கண்மோ நீண்ட தனி மூப்பகல நெஞ்சம் அருள் நீங்க. என்னுடைய மூப்பு காரணமாக என்னுடைய அறியாமை எல்லாம் நீங்க ஈண்டு வரைக்குமரி எய்தி இனிது ஆட வேண்டி வருகின்றன மெலிந்து கடிதல். நீண்ட நாள் தவம் இருந்து அப்படியே தள்ளு முள்ளி ஆடி நாங்க வந்திருக்கிறேன். 7 மலைகளுக்கு அப்பால இருக்கக்கூடிய இந்த குமரியில் நீராட அப்படின்னு. நீராடுதல் அப்படிங்கிறது சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதான பைங்கோள கார்மலரார் ஒரு திருவம்பாவையில பாடுறார் பாருங்க. பைங்கோளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்று செய்த பொங்கும் மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து இந்த 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 சங்கம் சிலம்பு ஒலிப்ப நம்ம வந்து நான் அந்த பொங்கும் மடிவில் புகுந்து புகுந்து ஆடையில ஒரு எம்பாவாயின்னு பாடுறாரு. அப்ப செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடு அப்படிங்கிறார். அம்பாளும் அப்பனுமாக இருக்கக்கூடிய மடு, அதுதான் தீர்த்தம். அது மாதிரி ஒரு தீர்த்தமான நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்றேன். உடனே நற்று அவன் மொழியை கேளா நன்றி நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலும் ஆடி எங்கள் நேருளை தமிழாகி உற்றனல் அவளுக்கு எந்தை ஒருதனி துணையதாகி மற்ற இவன் எரித்திரன அழகிதாம் என்ன என்று. நான் செய்த தவன் தான் நீங்க உங்க உருவத்துல இருந்திருக்கு. என் பிள்ளை ஒத்தியில இருக்கிறா, அவளுக்கு நீங்க துணையா இருந்தாக்கலாச்சு. உங்களுக்கு தீர்த்தத்துக்கு வழி தெரியாதுல்ல, நீங்க பெரிய வெளியூர்ல இருந்துலாம் வர்றீங்க. என் பொண்ணே உங்களை கூட்டிட்டு போய் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் உங்களை கொண்டுட்டு போய் குளிக்க வச்சுக்குவா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வான்.
நீங்க அதனால என் பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போலாம். நானும் போயிட்டு வரேன். தினமும் காலை, மாலை 2 வேளையும் வந்து என் எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒத்தையில இருக்காளா? அதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு. இப்ப எனக்கு பயம் இல்லாம நான் வீட்டுக்கு போயிருவேன். ஏன்னா, நீங்க துணை இருக்கீங்கல்ல. அவளுக்கு ஒரு துணை சேர்த்து விட்டேன் அப்படிங்கக்கூடியதுல எனக்கு திருப்தி. அதனால நீங்க இருங்க. இணையதோர் பொழுதில் தந்த ஏந்தலை தன்பால் ஏகி தினையொடு கிழங்கு மாவும் தீங்கனி பிறவும் நல்கி அனையவள் துணையதாக அருந்தவன் தன்னை வைத்து வனைகளல் எயினரோடும் வல்லையில் மீண்டு போனான். இங்க பாருமா, தேனு, தினை மாவு எல்லாம் பிசைஞ்சு அவருக்கு நீ குடுக்கணும். சரியா? அப்படி சொல்றேன். அதனால நான் குடுத்துடுறேன் அப்படி. இவளுக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல அப்பா வரும்போது வேங்கை மரமா நின்னான். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் தன்ட்ட கொஞ்சி குழைக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு வயோதிகமா இருக்கிறான். ஒண்ணுமே புரியல இவளுக்கு. உடனே இவ வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பசிக்குது குழந்தை அப்படின்ட்டாரு. சரி தேன், தினை மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு அவன் கையில குடுக்குறான். ரொம்ப சுவாரஸ்யமா. கையில குடுத்த உடனே அத வந்து அவர் கையில வாங்குது. இப்ப அவர் வயோதிகமாயிட்டார். வயோதிகமாயித்தானே வந்திருக்கிறாரு. தேனும் தினமும் பிசைஞ்சு கையில குடுக்குறார். கையெல்லாம் அப்படியே ஆடுது அவருக்கு. நீ கையத்தான் பிடியேன் அப்படின்னா. உடனே இவர் 2 கையும் பிடிச்சுக்கிட்டார். என் கைய பிடிக்க சொல்லலையா நீ நல்ல கைய பிடிச்சு 2 கையும் பிடிச்சு தேனையும் தினமாவும் வாங்கன்னா நான் கைய பிடின்னு சொன்னா என் கைய பிடிக்க. சரி 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 நீ கையத்தான் பிடியன்னு ரொம்ப ஆர்வமா கைய பிடிக்க சொன்னீங்க. அப்ப நான் கைய பிடிச்சேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. சரி நான் இதை சாப்பிடு. அவ பிசைஞ்சு கொடுத்தா. கொடுத்த உடனே சரிம்மா வேற என்ன? பூட்டுவார் சிலக்கை வேடர் பூவையே புலர்ந்து தென்னீர் வேட்டனன் விருத்தன் வெற்பில் வியநெறி சிறிதும் தேரேன் தாழ் துணை வருந்தும் என்று தாழ்த்திடாது ஒல்லையேகி காட்டிதி சுனைநீர் என்றான் அறுமுகம் கறந்த கல்வன். 6 முகத்தையும் கறந்த கல்வன் அவன் என்ன சொன்னான்? நான் வந்து உம் இந்த இப்புற வரைக்கும் நான் எங்க போனேன்? இப்புற வரைக்கும் அப்பால் 7 வரை கடந்து அதன்பின் உப்புறம் இருந்தது எந்தாய் ஒரு சுனை ஏகி வெப்பம் தீர்த்து. இந்த வரைகளுக்கெல்லாம் அந்த பக்கம் 7 சுனை 7 வரையும் 7 மலையும் கடந்து ஒரு என்ன ஜீவ பிரம ஐக்கியத்துல ஒவ்வொரு ஜீவன் இவன் வழிய கூட்டிட்டு போறான். எங்க 7 மலை கடந்து கூட்டிட்டு போறான். 7 ஆதாரங்களையும் கடந்து அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வியங்கங்கைங்கக்கூடிய மடுவுல போய் நாம் எல்லாரும் அமிர்தபானம் பருகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்ப வள்ளிய பிராட்டிய 7 மலைக்கும் அப்பால போக வேண்டியது இருக்குப்பா. நான் அந்த தீர்த்தத்துலதான் போய் நீராட வேண்டியிருக்கு. நீ என் கூட வா அப்படிங்கிறான். சரி கையை பிடிச்சிட்டு நான் வாரேன் அப்படின்னு அவ சொல்றா. கை பிடிச்சிட்டு அவங்க போறான். அவர் சொல்றாரு, பூட்டுவார் சிலைக்கை வேடர் பூவையே புலர்ந்து தென்னீர் வேட்டனன் விருத்தன் வெற்பில் வியநெறி சிறிதும் தேரேன் தாழ் துணை வருந்தும் என்று தாழ்த்திடாது ஒல்லையேகி காட்டுதி சுனைநீர் என்றான் அறுமுகம் கறந்த கடன். கால் வலிக்கு கை வலிக்கு நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதப்பா, என் கூடயே வா. நமக்கு இப்ப வந்து ஒண்ணு இல்ல குழந்தைங்களா, கொஞ்சம் முத்திரை பண்ணுங்க அப்படின்னா அம்மா முத்திரை பண்ணா கையெல்லாம் வலிக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நிமிர்ந்து இருங்கப்பான்னா நிமிர்ந்து இருந்தா முதுகெல்லாம் வலிக்குங்க. நீ அப்படி இப்படி முருகன் சொல்றார். நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு முருகன் சொல்றாரு, நீ அங்கன வலிக்கு இங்கன வலிக்குன்னு சொல்லாத குழந்தை. சீக்கிரமா வந்து தண்ணி இருக்கிற இடத்த 7 மலைக்கு அப்பால தண்ணி இருக்கிற இடம். சோம்பி இருந்தோம்னா 7 மலையும் நம்மளால கடக்க முடியாது. அதுக்கு மேல போனாதான் வியன்கங்கைங்கக்கூடிய கங்கா பானத்தை நாம் பருக முடியும். நான் சொல்ல முருகனது உரையை அந்த மொய்குழல் வினவி எந்தாய் வருகன அழைத்து முன்போல் வரையலாம் கடந்து சென்று விரைகமன் சுனை நீர் காட்ட வேணிலால் வெதும்பினான் போல் பருகினன் பருகி பின்னர் இன்று பகல் 7 மலையும் தாண்டி வேக வேகமா கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க போன உடனே தண்ணி அள்ளி 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 பக்கறான். அப்பாட நீ முதல்ல தேன் கொடுத்தம்மா, தினை மாவு கொடுத்தம்மா, இப்ப வந்து தண்ணியும் கொடுத்தாச்சு அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டான். சரி இப்ப என்ன நாங்க வந்து புனை திணைப்புணம் காக்கிறதுக்கு உண்டான அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன்ப்பா, சீக்கிரமா வா போகலாம், நீ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தானே. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? ஓடுமினி என்றவள் உரைத்த மொழிகளா நீடு மகள் எழுதி அவன் நின்றக்கும் ஓடும். ஒரு நிமிஷங்கண்ணா நான் வரேன்.
ஓடும் இனி என்றவன் உரைத்த மொழி கேளா நீடு மகிழ்வெய்து அவன் நின்ற குமரேசன் நாடுபுகள் சைவ நெறி நற்றவ விருத்த வேடம் அது கொண்டு வரும் வேடர் எதிர் சென்றான். இப்ப இவ வந்து அந்த தண்ணி தண்ணி தண்ணிய போய் குடிச்சிட்டு அவன் கொஞ்சம் உட்கார்ந்த உடனே, எப்பா என்னுடைய திணைப்புணத்துல வந்து மயிலு குயிலு எல்லாமே மயிலு மயிலு குயிலு எல்லாமே வந்து மேய்ஞ்சிட்டு போயிருங்கண்ணா. அதனால நீ வந்து எனக்கு சீக்கிரமா வா போவோம். இவர் சொல்றாரு பாருங்க. அங்க சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இங்க வந்து தண்ணி குடிச்சாச்சு. ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தான். எனக்கு பசி இருந்துச்சு. ஆகம்னா உடம்பு, உடம்பு பசியை தீர்த்த. தாகத்தை அவித்தாள். தண்ணி தாகமா இருந்துச்சு, அதையும் குடிச்சிட்டேன். இன்னும் தளர்ச்சி தீரவில்லை மகளே. இன்னும் தளர்ச்சி தீரலையா? என்னையா சொல்ல? வயிறு பசிக்கு சாப்பாடு போட்டாச்சு, தண்ணி தவிக்குதுன்னா அதை குடிச்சாச்சு, உடம்பு வெப்பமா இருக்குன்னா குளிச்சுக்கோ. 7 மலையை தாண்டி நான் உன்னைய கூட்டிட்டு வந்து குளிச்சுக்கோன்னு சொன்னேன். குடிச்சுக்கிட்ட எல்லாம் செஞ்சுக்கிட்ட இன்னும் என்ன செய்யுது? ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தாய், தென்னீர் தாகத்தை அவித்தாய், இன்னும் தளர்ந்தில தளர்ச்சி மன்னோ. மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல் வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின் முடிந்தது என் குறை. ஜீவபிரம ஐக்கியத்துக்கு நீ என்னுடைய மோகத்தை தவிர்த்தாயானார். அது மட்டும் முடிச்சுட்டுனா நான் வந்த வேலை, நான் இங்க உன்னைய தேடிதானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எங்கடா வச்ச? வயதான மாதிரி இருக்கு. நீ என்ன பேச? உனக்கு பேச்சு அறிஞ்சுதான் பேசியா? ஈரில் முதியோன் இறங்கி இறந்து உரை மதி வாங்கி கும்பிட்டு நின்றளவில் நார்மலர் கூந்தல் நங்கை நகைத்து உயிர்த்து சீறி நடுநடுங்கி இவ்வாறு செப்புகின்றான். உனக்கு என்ன வயசாகி போன மாதிரி தெரியுது? முடி நரைச்சிருச்சு, மீசை நரைச்சிருச்சு, ஆசை நரைக்கலையாடா உனக்கு? என்ன பேசுற? யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? கேட்கிறார். ஈரில் முதியோன் இறங்கி இறந்து உரை கூறி மதி மயங்கி கும்பிட்டு நின்றளவில் நார்மலர் கூந்தல் நங்கை நகைத்து உயிர்த்தி சீறி நடுநடுங்கி இவ்வாறு செப்புகின்றான். மேலாகிய தவத்தோர் வேடந்தனை பூண்டு இங்கு ஏலாதனவே ஏற்றினீர் யார் விழிக்கும் பாலாகி தோன்றி பருகினார் ஆவிகொள்ளும் ஆளால நிர்மைத்தோ ஐயா இயற்கையதே. பார்க்கடல்னா விஷம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வயோதிகமான உங்ககிட்ட குறிந்து இருந்து கூட விஷவார்த்தை வரும். நீ உன்னுடைய தோற்றம் ருத்ராட்சம் போட்டிருக்கிற, ஊதி தரிச்சிருக்கிற, காய் விஷம் தரிச்சு, இந்த திருமேனி தாங்க அந்த பேச்சு பேசுற? எனக்கு ஜீரணிச்சுக்கவே முடியலையப்பா. கொய்தினைகள் காப்பேனே கோதிலா மாதவத்தில் மெய்தெழுவ உன்னி விளம்பாதன விளம்பி கைதொழுது நிற்றல் கடன் என்று காணவரை செய்கைதனை அறியின் தீதாய் முடிஞ்சிருங்க பாரு. இப்ப கூட எனக்கு பிடிக்கல, நான் சொல்லல. ஆனவர்கள் செய்கைதனை அறிஞ நீ வந்து என் முன்னால கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா தெரியுது. எங்க வீட்டுல உள்ளவங்க இதை பார்த்தாங்கன்னா உன்னை கொன்றுவாங்க. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு அப்படி சொல்றான். நத்து புரைமுடியீர் நல்லுணர்வு ஒன்றுமிலீர் எத்துக்கு முத்தீர் இழிகுலத்தேன் தன்னை வெகி பித்திக் கொண்டார் போல் பிதற்றி வீர் இவ்வேடர் கொத்துக்கலாம் ஒரு கொடும்பொழியை செய்தீர். என் வேடுவர் குலத்துக்கே இழுக்கு தேடி தந்துட்டியே. என்னை நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுனேன்னு வச்சுக்கோயேன். இந்த வேடர் குலத்துல வள்ளின்னு ஒரு பொம்பளை பிறந்தா அவளை வந்து ஒரு வயோதிகன் வந்து கெடுத்து போட்டான்னு சொல்லி எங்க குலத்துக்கே இழுக்கு தருவோம். அது மாதிரி செஞ்சிடாத. நத்து புரைமுடியீர் நல்லுணர்வு ஒன்றுமே. வயசாயிருச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, வயசு ஏறிடுச்சுன்னு நான் நினைச்சேன். அறிவு ஏறலையப்பா உனக்கு. ஒரு சாதாரண சின்ன பிள்ளை பார்த்து இப்படி மாதிரி பேசுவிய. சேவலாய் வைகுந்தினை குணத்தில் புள்ளினுடன் மாவலாம் கூடி வளர் பைங்குரல் சுவரும் நாவலோய் நீரும் நடந்தருளும் நான் முந்தி போவனால் என்று புனையிலையால் போஞ்சனல். முருகர் வந்து இப்போ நீ பின்னால வந்துட்டே இரு, எனக்கு அங்க வந்து இவர் இன்னும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட பேசுனா பேச்சு முடியாது. ஒரு பேச்சு ஒரு எல்லைக்கு வரணும்னா இப்படிதான் ஒண்ணும் இல்லாம ஒரு போனை போட்டு பேசி 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 பேசியே பிள்ளைங்க எல்லாம் இப்ப கெட்டு போயிட்டீங்கல்ல. இதே அவ வந்து நம்ம வள்ளித்தாய் இல்லையா, பேசிட்டே இருப்பாரு. இரு, நீ வயதிகமாச்சு, மெதுவா ஒரு குச்சி எடுத்து ஊனிட்டு நீ வா, என்னுடைய திணைப்பணத்தெல்லாம் மயிலு குயிலு எல்லாம் தின்னுட்டு போயிரு, நான் போறேன்னு ஒரே ஓட்டமா ஓடியாரா. ஓடி அண்ணே, அவ அண்ணனை கூப்பிடுதாரு. அண்ணே செல்வ கணவதி அண்ணே. என்னடா தம்பி, நான் அவளை விரும்புறேன்னே, எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண. அவ அண்ணங்கிட்ட சொல்லார். அண்ணே நான் அவளை விரும்புறேன். அப்படியாடாக்க அண்ணே, சரி நான் எனக்கு தாயும் தந்தையும் நீதானே. அவர் சொல்லாரு அவர்கிட்ட, தந்தை போல் எந்தாய், எனக்கு தாயும் தந்தையும் நீதானே, நான் வந்து நீ எனக்கு செய்யணும்.
பொன்னே அணையாள் முன்போகும் திரள் நோக்கி என்னை நீ செய்வதென்று இறங்கி எம்பெருமான் தன்னேர் இல்லாதவரும் தந்தி முகத்து எந்தைதனை முன்னே வருவாய் முதல்வா, என் முன்னால வர வேண்டும் முதல்வனே, எந்தாய் எனக்கு தாயும் தந்தையும் போன்றவனே வா அப்படின்னார் செல்வ கணபதி. அந்த பொழுதில் ஆர்மா முகர்க்கு இறங்கி முந்தி படர்கின்ற மொய்குழலால் முன்னாக தந்தி கடவுள் தனி வாரண பொறுப்பு வந்துற்றது அம்மா மறிகடலே போல் முழங்கி அது முழங்கி புறப்பட்டு அவ பக்கத்துல இருந்து இவ பார்த்தா எதிரால ஒரு யானை வந்து நிக்குது. வேகமா ரிவர்ஸ்ல ஓடி அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு முருக கடவுளை, ஐயோ யானை வந்து என்னைய காப்பாத்து காப்பாத்து. அவ்வேளையில் வள்ளி அச்சமோடு மீண்டு தவ பொய்வேடம் கொண்டு நின்ற பொங்கவந்தன் பால் அணுகி இவ்வேளம் காத்தருள்க எந்தையீர் சொற்படி செய்வேன் என ஒரு பால் சேர்ந்து தழுவிக் கொண்ட நிலை. அப்படியே இந்த பக்கம் முருக கடவுளுக்கு இந்த பக்கம் ஆனை முகத்தம், இந்த பக்கம் வள்ளி அவளை வயிற்றோடு கட்டிக்கிட்டா. எங்க யானை பிடிச்சிட்டு போயிருமோ அப்படின்னு அப்படி படிச்சுக்கிட்டா. உடனே இவர் சொல்றாரு, அன்னதொரு காலை ஆறுமா முகக்கடவுள் முன்னொரு சார் வந்து முதுகலிற்றின் கோடுவற்ற பின்னொரு சார் வந்து பிடியின் மறிப்பு ஊன்ற இந்நடுவே நின்றான் எருள் வைரத் தூணைய போல். வைரத்தூண் போல் நிக்கானா. இங்க அண்ணன் நிக்கிறாரு, இங்க வள்ளி வயிற்ற கட்டிக்கிட்டு நிக்கிறா. உடனே அவர் ஒரு வைரத்தூண் போல நின்னாராம். கந்தமுருகன் கடவுள் களிர்தனை வந்தனைகள் செய்து வலித்து நீ வந்திடலால் புந்தி மயல் தீர்ந்தேன் புனையிலையும் சேர்ந்தனலால் எந்தை பெருமான் எழுந்தருள்க மீண்டு இருந்தான். ஐயா நான் வந்த காரியம் முடிஞ்சிச்சு, எனக்கு என் காதலிய கட்சி தழுவ வச்சுட்ட, தந்தையே நீ போயிட்டு வா, தாயே நீ போயிட்டு வா அப்படின்னு மதிவு கொடுத்தார். என்னும் அளவில் இனிது என்று யானை முகமும் இளைவல் ஏகமுகம் ஆருடைய பிரான் கண்ணி தன்னை ஓர் கடிகாலினில் கலந்து துண்ணு கருணை செய்து தொல்லுருவம் காட்டினான். இங்க வாமா, நான் வந்து யாருன்னு நீ என்னை பாரு, உன்ன அண்ணன் போயிட்டாரு, இப்ப நீ என்னை பாரு அப்படி நிமிர்ந்து பார்க்கிறான். அப்படியே முருக கடவுளுடைய திருமேனி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணன். அவன் வந்து செக்கர் போலும் திருமேனி, முருக கடவுளா இது பாக்குறார். என்னும் அளவில் இனிது என்று யானை முகமும் இளவல் ஏகமுகம் ஆருடைய பிரான் கண்ணீதனை ஓர் கடிகாவிதனில் கலந்து உண்ணு கருணை செய்து துள்ளருவம். பாரு என்னுடைய திருமேனியம் இப்ப ஜீவனும் பிரமமும் ஐக்கியமாயிருச்சு அப்படின்னு. கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன், தோழிட்டு வந்து சொல்றா, கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் என்னம்மா செஞ்சான்? தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி தாழ் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை விடைத. என்ன கருணை பண்ணிட்டான் பாரு அவன். முன்னான்கு தோளும் முகங்கள் ஓர் மூவிரண்டும் கொன்னார்வையை வேலும் குலிசமும் ஏனை படையும் பொன்னார் மணிமயிலுமாக புனக்குறவர் மின்னாள் கண்காண வெளி நின்றனன் விரலன். அவர் பார்க்கும்போது வெளி நின்றனன் உள்ள முதல்ல புகுந்துட்டான். எப்படி சொன்னா, கலந்து துண்ணு கருணை செய்து துள்ளூர் கன்னிதனை ஓர் கடிகாவினில் கலந்து ஒரு கடிகையில் அவன் வந்து உச்சந்தலை வழியாக அந்த ஜீவம் வந்து அந்த ஜீவனுக்கு உள்ளார புகுந்து அருள் செய்தான். அப்புறம் வெளித்தோட்டத்துல வந்து எப்படி நிக்கிறான்? முன்னான்கு தோளு முகங்கள் ஓர் மூவிரண்டும் கொன்னார் வைவேலும் குளிச்சமும் ஏனை படையும் பொன்னார் மணிமயிலும் ஆக புனக்குறவர் மின்னால் கண்காண வெளி நின்றனன் விரலோன். எல்லாரும் பார்க்கும்படியாக வெளியே நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? பொய்யலாம் இட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வழிகாட்டி நின்றது ஓர் அற்புதம். மெய்யனாய் வழிகாட்டி நின்றது ஒரு அற்புதம். இந்த இது விளம்பக்கூடிய அற்புதமா? அப்படியே அவன் பாக்குறான். ஐயன் பொய்யலாம் இட திருவருள் தந்து எப்படி ஒரு திருவருள் செஞ்சுட்டான். யான் துயர் பாவனம் அருள் செய்து பொன்கடல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றது ஒரு அற்புதம். அறிய இப்படி ஒரு அற்புதமா, இப்படி ஒரு அற்புதமா அப்படின்னு நின்று பாக்குறாவன். கூறார் நெடுவேல் குமரன் திருவுருவை பாரா வணங்கா பரவலுரா விண்மிதமும் சேரா நடுநடுங்கா செங்கை குவியா அயரா ஆறாத காதலுரா அம்மை இது ஓதுகின்றாள். அப்படியே நடுங்கி போனான் முருகவேலுடைய அந்த திருக்காட்சியை கண்டு. மின்னே அணைய சுடர் வேலவரே இவ்வுருவம் முன்னே நீர் காட்டி முயங்காமல் இத்துணையும் கொன்னே கழித்து கொடியேன் செய் குற்றமெல்லாம் இன்னே தனித்து என்னை ஆண்டு கொள்ளும் என்றான். ஐயா வீணே நான் பொழுத கழிச்சிட்டேன், முதல்ல இந்த திருமேனி என்னை காட்டு ஆண்டிருக்க கூடாது. அப்படி முதல்ல காட்டியிருந்தா
அது இந்திர ஞாலம் போல வந்து அந்த திருமேனியுடைய பெருமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப ஒவ்வொரு கணமாக நம்ம சுய ஆய்வு செய்து நம்ம எங்க இருக்கோம், என்ன செய்றோம், ஏது செய்றோம், ஒவ்வொரு ஆய்வின் மூலமாக நாம கண்டுகின்றதுனால இது மாரி. உம்மை அதனில் உலகம் உண்டோன் தன்மகள் நீ நம்மை அணையும் வகை நற்றவம் செய்தாய் அதனால் இம்மைதனில் உன்னை எய்தினோம் என்று எங்கள் அம்மைதனை தழுவி ஐயன் அருள் புரிந்தான். நீ என் மாமாவதாங்கன்னு நீ வந்து என்னை அடைவதற்காக வேண்டி தவம் செய்தாய். உன்னுடைய தவத்திற்கு இறங்கி நான் வந்தேன். எங்கள் முதல்வன் இறைவிதனை நோக்கி உங்கள் புனந்தன்னில் உறைந்திடம் உன் ஏகுதியால் மங்கை நல்ல ஆயாம் முன் வருவோம் என உரைப்ப அங்கன் விடை கொண்டு அடிபடிந்து போயினளே. சரி நீ வந்து எங்க அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்டு நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போதைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டான். வாங்கிய சிலைநுதல் வள்ளி என்பவள் பூங்குரல் ஏனலாம் புனத்துள் ஏங்கிய ஆங்கனம் இருத்தலும் அயல் புனத்தமர் பாங்கி வந்து அடிமுறை பணிந்து நன்னினான். இவன் வந்து இப்போ யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. அவன் வந்து தன்னை தந்த என் ஆரம்பது எப்படி என்ன ஐம்புலன்களார தன்னை தந்துட்டான். இப்ப கண்கள் வேற ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க, காது எதையும் கேட்க மாட்டாங்க, வாய் பேச முடியல. அதே நினைவு, அதே சிந்தனை, அதை விட்டு அவளுக்கு வேற வழி தெரியல. எல்லாரும் வந்து பக்கத்து புனை காக்கவர்கள்லாம் வந்து என்னடி ஆச்சு, என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பழுத்த பழங்க. இவ வந்து சாதாரணமாக இல்லை, இது யாரோ ஒருவன்பால் காதல் வயப்பட்டு இவ வந்து பித்து கலங்கி போயிருக்கிறா அப்படி. இப்போ நான் மலிதர எங்கன் ஏகினை செப்புதி நீ என தெரிவை நானுரா அப்புறம் மென்சுனை ஆடப் போந்தனால் வெப்புறம் மேனிலால் மெலிந்து நீ என்னைக்கு ஒரு கிழவன் கூட போய் சுனையாட போனேயோ அன்னையில இருந்து தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னால எல்லாம் நீ அப்படி இல்லை. இப்ப உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படி. மைவெளி சிவப்பமும் வாய் வெளுப்பமும் மெய் வியர்வை அடையவும் நகிலம் விம்மவும் கைவளை நெகிழமும் காட்டும் தன் சுனை எவ்விடை இருந்துள்ளது எம்பு என்றார். சரி அந்த சுனை எங்க இருக்கு, நீ யாரை கூட்டிகிட்டே போனீங்க, அந்த சுனை 7 மலைக்கு அப்பால இருக்குன்னு சொன்னல, அது எங்க இருக்கு காட்டு, அங்க யார் இருக்கா, என்ன உன்னை எது பூச்சி போட்டு கடிச்சுதா, இல்லாட்டி வேற யாரு என்ன செஞ்சா, நான் போய் தெரியணும் சொல்லு. கோட்டிய சிலையினன் குறிக்கோள் வாழியன் தீட்டிய குறியவான் செறிந்த கச்சினன் வேட்டமது அழுங்கிய வினைவலோன் என தாழ்தனை சிவந்திட தமியன் ஏகினான். அப்போ முருகப்பெருமான் வந்து வேடர் வடிவில மீண்டும் வந்து இப்போ உங்க ஃப்ரெண்டை வந்து நான் கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. உற்ற களிரும் நீங்களே தமியனுக்கு உமக்கு பற்றதாய் உள்ள பொருளெல்லாம் தருவன் நும் பணிகள் முற்று நாடியே புரிவன் முனிவு கொள்ளாது சற்று நீர் அருள் செய்திடும் என்றனன் தலைவன். உங்களுக்கு வேண்டியது செய்வேனாம். உங்க தலைவியை மெதுவா கொண்டாந்து நான் இருக்கிற இடத்துல கொண்டாந்து விட்டுறணும். அப்போ நாங்க ரெண்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட கொண்டாந்து நான் விட்டு போயிடுவேன். அதனால நீங்க இந்த உதவி எனக்கு செய்யணும். நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன். இவங்க எல்லாரும் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க. என்ன செய்ய மாட்டீங்களா? இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேன். இந்த காலத்துல நீங்க தான் வாட்ஸ்அப்ல போடுவீங்களா? சொல்ல நான் மடல் ஏறுவேன். மடல் ஏறுதல் அப்படிங்கிறது அந்த காலத்துல சங்க காலத்துல ஒரு பழக்கம். எல்லாரும் சிரிக்கிறீங்க. மடல் ஏறுதல்ங்கிறது சங்க கால பழக்கம். தான் விரும்பும் பெண்ணை அவன் வந்து ஓவியத்துல வரைகிறது, ஓவியத்துல வரைஞ்ச அதை வந்து ஒரு சிம்மாசனத்துல ஏற்றுதது. சின்ன குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த தேரை இழுத்துட்டு போய் சொல்றது. இவன் பின்னால இவ மெய்யழகு இவ்வளவு, இவ கண்ணழகு இவ்வளவு, இவ காலழகு இவ்வளவு, நான் இவளை காதலிச்சேன், இவ்வளவு அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, இவ அம்மா கொடுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்களா கொடுக்க வைக்கீங்களா, நானா இழுத்துட்டு ஓடட்டுமா அப்படிங்கிற மாதிரி பறைய அறிவிச்சுக்கிட்டே போவான். இது மடல் ஏறுதல் அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா முக்குக்கு முக்கு இந்த தட்டி போடு வைக்கிறதுன்னு சொல்லுவீங்களா பிளெக்ஸ் பேனர்ல, அது இந்த காலத்திலயா இருக்கு, அந்த காலத்துல. இப்ப நீங்க என்ன புதுசா வாட்ஸ்அப்ல நான் போடுவேன். முருகன் சொல்லாரு இந்த மாதிரி ஆதிதன் மொழி துணைவி கேட்டு அஞ்சியை அவருக்கு நீதி அன்று தன் பனை மடல் ஏறுதல் நீர் இம்மாதவி தருச்சூழலில் மறைந்திரும் மற்றென் காதல் மங்கையை தருவன் என்று ஏகினன் கடி. நீ மட்டும் அவளை கூட்டிட்டு வரல அப்படின்னா நான் மடல் ஏறிடுவேன். அப்போ உங்க ஊர் முழுசும் தண்டரா போட்டு நான் இதை செஞ்சிருவேன். அடாடாடா, இது எத்தனை இப்ப உள்ள பிள்ளைங்க மாதிரிதான் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறானு கொஞ்சம் பயந்து போய் உந்தையும் பிறரும் வந்து உன்னை நாடுவர் செந்தினை வினைகுணம் சேவல் போற்றிட பைந்தொடி அணங்கொடு படர்வை
நாளையாம் வந்துடுவோம் என மறைந்து போயினான். நான் இப்ப நீ கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டாந்து விட்டுருவேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓவியம் அணைய நீரால் உடம்பிடி தடக்கையோனை மேயினால் பிரிதலாலே மெய்பறிந்து உள்ளமெம்பி ஆவியது இல்லால் என்ன அவசமாய் அங்கன் வீழ் பாவையர் எடுத்து புள்ளி பருவரல் உற்று சூழ்ந்தார். எல்லாரும் அப்படியே அவ மயங்கி கிடக்குறா. வள்ளி முருக கடவுளை பிரிஞ்சு அப்படியே கிடக்குறா. மனையிடை அம்மை வைக வனசரர் முதிர்ந்த செவ்வி திணையினை அறிந்து கொண்டு சிறுகுடி அதனில் சென்றார். இணையது நோக்கி செவ்வேல் இருவியம் புனத்தில் புக்கு புனையிலி தன்னை காணான் புலம்பியே விரிதல் உற்றான். இவன் வந்து நம்ம முருக கடவுள் வந்து இவ அப்படி சாம்பி இப்படி கிடக்குறா. அவ தோழிமாரெல்லாம் பார்த்து 12 மணி 1 மணிக்கு மேல வந்து நான் கூட்டிட்டு போறேன், கொண்டாந்து விட்டுருந்தேன். கூட்டிட்டு போயிட்டான். பிள்ளைக்கு சுகம் இல்லையே, தோழியற்ற ஒப்படைச்சிட்டு வந்தேன். அவன் அப்பா அம்மா வந்து பார்க்க வந்தாங்க. நம்மகிட்ட ஃப்ரீயா இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தா இவன் 2 பெண்கள் இவளை கூட்டிட்டு போய் முருகன் எங்க வர சொன்னானோ அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. வாங்கி செவ்வேளை கண்டு பணிந்து நீர் கங்குல் போதில் இங்கு வந்துடுவது ஒல்லாது இரவியும் திரியின் உய்யான் நீங்கள் இவ்விடத்தில் கூட நேர்ந்ததோடு இடமும் இல்லை ஆங்கவள் தன்னை கொண்டே அகலிதீர் அடிகள் என்றார். அங்க பாருங்க, அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால நீங்க இவளை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருங்க. இங்க இருந்தீங்கன்னா அடித்தடின்னு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால போங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து அவங்க பிள்ளைய பாக்குறாங்க. பிள்ளைய காணும். அப்ப இவங்க யார் எங்க போனான்னு இவங்க தேடிட்டு வந்துட்டாங்க. செஞ்சுடர் நெடுவேலன்னல் செழுமலர் காவில் புக்கு வஞ்சியோடு இருந்த காலை வைகரல் விடிகள் செய்ய எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலை அகன்று வல்லே துணுக்கமுற்று எழுந்தாள். இப்ப இவ வந்து வேறு இடத்துல இறைவனோடு கூடி கலந்து இருந்துட்டா. இப்ப அவ அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இவ பயந்துட்டா, என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு. குறவர்கள் எல்லாரும் வந்து முருக கடவுளை சுத்தி வளைச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. குறவர்கள் முதல்வந்தானும் கொடுந்தொழில் ஏயினர் யாரும் மறிகடல் என்ன ஆர்த்து வளர் சிலை முழுதும் வாங்கி எரிசுடர் பரிதி தேவை எழில்கள் மறைத்தால் என்ன முறை அம்பு வீசி முருகனை வளைந்து கொண்டார். இப்ப வந்து எல்லாரும் சுத்தி வளைச்சு முருகன் மேல அம்பு விடுதற்கு ரெடி ஆயிட்டாங்க. தந்தையும் உன்னையோரும் தமரும் எழுந்து இறந்த தன்மை. இவன் முருகன் அவன் சூரனை ஒரு அம்பால விட்டான், தாரகாசுரனையும் அந்த கிரௌஞ்சத்தை ஒரு அம்பால விட்டான். இவங்க எல்லாம் பாவம் பொடியங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. தந்தையும் உன்னையோரும் தமரும் விழுந்து இறந்த தம்மை பைந்தொடி வள்ளி நோக்கி பதை விதைத்து இறங்கிச் சோர கந்தன துணைவி அன்பு காணுவான் கடிகா நீங்கி சிந்தையில் அருளோடு ஏக அணைகளும் தொடர்ந்து சென்றாள். அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஒருத்தங்க இத்தனை பேரை சாகடிச்சு நான் திருமணம் பண்ணி எப்படி வாழ முடியும், நீங்களே சொல்லுங்க. எழுந்திடு இவனே முருகப்பெருமான் வந்து தன் திருவுருளை எப்படி காட்டுறான். எழுந்திடுகின்ற காலை எம்பெருமான் கருணை வெள்ளம் பொழிந்திடு வதனமாறும் புயங்கள் 12 மேலும் ஒளிந்திடு படையுமாகி உருவினை அவர்க்கு காட்ட விழுந்தனர் பணிந்து போற்றி உண்மிதராகி சொல்வார். கீழே விழுந்தவங்க எல்லாம் இவருடைய திருமேனியை அவர் காமிச்சு கொடுக்கிறார். 6 தடந்தோளும் 12 கரமுமாக அவர் காட்சி கொடுத்த உடனே எல்லாரும் செத்து போறவங்க எல்லாம் எழுந்துச்சிட்டாங்க. அடுந்துரல் எயினர் சேரி அழித்துடி நீயே எங்கள் மடந்தையை கரவில் வவ்வி வரம்பினை அழித்து தீரா நெடுந்தனி பழியது ஒன்று நிறுவினை புதல்வர் கொள்ள உடந்தனை அன்னை ஊட்டின் விளக்கிடுகின்றார் ஒன்று. நீதானே எங்க குலதெய்வம். அவங்க நம்பிராசன் சொல்லலாம், நீதானே எங்க குலதெய்வம். பெத்த பிள்ளைகளை யாராவது அழிக்கிறதுக்கு நஞ்சு கொடுப்பாங்களா? எங்க குலக்குடியை நீ எடுத்துக்கிட்டு எங்க எல்லாத்துக்கும் பரம்பரையா கேவலம் தானே. இங்க பாரு, நம்பிராசன் பிள்ளைய வந்து அவன் குலதெய்வமே வந்து கூட்டிட்டு ஓடிட்டான், அப்படி சொல்ல மாட்டாங்களா? நீ எங்களுக்கு இதெல்லாம் பெருமையா இருக்குமா? நீயே நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத. நானே வந்து முறையாக உன் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டி போ, நான் வந்து முறையா பொண்ணு கேட்டு நீயே நான் கல்யாணம் கட்டி விடு. அந்த திருமணத்துக்கு அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு, அரேஞ்சு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, நம்ம இப்போ கல்யாணத்துக்கு போறோம், சரியா? ஆங்கது நிற்க எங்கள் அறிவையை நசையால் வவி நாங்களும் உணராவண்ணம் நம்பரும் காவல் நீங்கி ஈங்கு இவன் கொணர்ந்தாய் எந்தாய் இன்னினி சீரூர்க்கு ஏகி தீங்கனல் சான்றாவேட்டு செல்லிதி நின்னூர்க்கு என்றார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க போங்க. நான் உங்க ஊர்ல வந்து முறையாக நான் வந்து கல்யாணம் பண்ணி எடுத்துக்கிறேன். மாதுளன் முதல்வர் சொற்ற மனமொழிக்கு இசைவு கொண்டு மேதகு கருணை செய்து மெல்லியல் தனையும் கொண்டு கோதிலா முனிவனோடும் குளிர்மலர் காவு நீங்கி பாத பங்கயங்கள் நோவ பருப்பத சீரூர் புக்கா. தன்னுடைய நடை நோக, கால் நோக, பாதங்கள் நோக வள்ளி இருக்க ஊருக்கு நடந்து போனானாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு.
தந்தையும் சுற்றத்தோரும் சண்முகன் பாங்கரேகி சிந்தையின் மகிழ்ச்சியோடு சிறுகுடியோரை நோக்கி கந்தரே நமது மாதை கவர்ந்தரன் நமது சொல்லால் வந்தனன் மனமும் செய்ய மற்றிது நிகழ்ச்சி என்றார். உடனே வைப்பான், நம்ம முருகக் கடவுள் வந்திருக்கிறாரு, நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்னேன், நீங்க வந்து பொண்ணுங்களுங்க தரேன்னு சொன்னேன். எவ்வளவு மரியாதையோட வந்து சண்முகன் வந்து நம்மகிட்ட பொண்ணு கேட்கான். நம்ம கடவுள் வந்து கேட்காய்யா பொண்ணு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிட்டு. இவருக்கும் தன் பிள்ளைய வந்து இறைவனே வந்து கேட்கிறான் அப்படின்னா, சங்கரன் மதலைதானே தையலை கவர்ந்தான் என்றும் மங்கள வதுவை செய்ய வந்தனன் இங்கன் என்றும் தங்கள் சுற்றத்தோர் கூற சிறுகுடி தன்னில் உற்றோர் பொங்கு வெண் சினமும் நானும் மகிழ்ச்சியும் பொடிப்பேன். எல்லாரும் சங்கரன் மதலை நமக்கு வந்து நம்மூட்டு மாப்பிள்ளையா வந்திருக்கிறார். அந்த பெரியாழ்வார் வந்து ஆண்டாள திருமாலுக்கு கட்டிக்கிறார். ஒரு மதலை தன்னை உடைய, ஒரு மகள் தன்னை உடைய. அந்த பெருமகனார் தான் கொண்டுட்டு போனான். அவனுடைய குடிக்கு கொண்டுட்டு போகும்போது மனாட்டு பொண்ணால் நினைச்சு என் பிள்ளைய ஏத்துக்க மாட்டாளா, அவ வழிய கூட்டி வந்தவான்னு நினைச்சு யசோதம்மா என் பிள்ளைய ஏத்துக்கிடாட்டி என்ன பண்ணுவேன்? பெரியாழ்வார் பாடுறாரு. அந்த அந்த அன்பெல்லாம் அந்த நிலையில நின்று பார்த்தாதான் புரியும். சாதாரணமா ஆண்டாள ரங்கமன்னாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவ மாமியா என் பிள்ளைய ஏத்துக்குவாளா ஏத்துக்க மாட்டாளா, மனாட்டு பொண்ணாள்னு தள்ளிடுவாளோ, என்ன செய்வாளோ, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் அறிய எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, திருமால்தான் கொண்டு போனானே. இப்ப இவரு எல்லாரும் வந்து அந்த சங்கரன் மதலைதானே தையலை கவர்ந்தான் என்றும் மங்கள வலுவ செய்ய வந்தனன் இங்கன் என்றும் தங்கள் சுற்றத்தோர் கூற சிறுகுடி தண்ணீர் உற்று பொங்குவென் சினமும் நானும் மகிழ்ச்சியும் பொடிப்பன் என்றார். அந்த வேளையில் வள்ளி நாயகி அயில்வேல் கை கந்தவேல் பதம் வணங்கியே கைதொழுது ஐய இந்த மால்வரை இயற்கையை எம்புதி என்ன சிந்தை. உடனே இறைவன் வந்து எல்லார் முன்னிலையும் இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டார். வள்ளிய கட்டிட்டு இப்ப நம்ம எல்லாரும் எங்க காலத்துல வந்து எங்களுக்கு முந்தைய காலத்துல ஊட்டி கொடைக்கானல் அப்படி கல்யாணம் முடிச்சவங்களை அப்படி கூட்டிட்டு போவாங்க. எங்களுக்கு முந்தைய காலத்துல எங்க காலத்துல சிம்லான்னு போனாங்க. இப்ப வந்து வெவ்வேறு எங்க சந்திரமண்டலத்துக்கு கூட போவாங்க பொழுக்கு தெரியல. எங்க போனாலும் என்ன பண்ணிட போறோம், புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் புகுந்து எங்க போறோம் என்ன பண்ணிட போறோம். இதே உடம்புதான், இதே மனதுதான், இதே சிந்தை, தெளிவற்ற சிந்தை தான். என்னத்தை பிடிச்சிட போறோம்னு அங்க போக்கலையான்னு வேற சும்மா இருந்தானாலும் நாங்கள்லாம் அங்க போனோமே, நீங்கெல்லாம் இங்க போனோமே. ஆமா, ஒருத்தரை டெம்ட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காத இவங்களுக்கு கிடைச்சத அது ஒரு மன வக்கரத்தை காமிச்சு நம்ம முருக கடவுள் வாமா எல்லாருமா வந்து சிம்லா போறாங்க, அங்க இங்க போறாங்க, நான் உன்னை கூட்டு போறேன்டா வாடா. எங்க திருத்தணி மலைக்கு. இங்க எப்படி இருக்கு, இவரை ஒரு சாதனில் ஈராறு தோளுடைய எந்தை மைவெளி அணங்கும் தானும் மாலையன் உணராவள்ளல் ஐவகை உருவில் ஒன்றை ஆகம விதியால் உய்த்து மெய் வழிபாடு செய்து வேண்டியார்க்கு அருளும் பெற்றான். திருத்தணி மலையில அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் அம்பிகைக்கு காற்ற எழில பாருங்க. வள்ளி நாயகி அயில்வேல் கை கந்தவேல் பதம் அணங்கியே கைதொழுது ஐய இந்த மால்வரை இயற்கையை எம்புதி என்ன அவ கேட்கான். இந்த வரையோட இயற்கை எழில் இதனுடைய தன்மையெல்லாம் சொல்லும். உடனே இங்க பாருமா இந்த இயற்கையை பாரு, அந்த இயற்கையை பாரு, திருத்தணி மாலையினுடைய அழகெல்லாம் அவன் சுத்தி காமிக்கிறான் மனைவிக்கு. இவரை ஒரு சார்தன்னில் ஈராறு தோளுடைய எந்தை மைவிழி அணங்கும் தானும் மாலையன் உணராவள்ளல் ஐவகை உருவில் ஒன்றை ஆகம விதியால் உய்த்து மெய் வழிபாடு செய்து வேண்டியாங்கு அருளும் பெற்றான். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்கடம் வாழ்க செவ்வேளியேறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சேர் அடியார் எல்லாம் புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றியே போற்றி போற்றி. எம்பெருமான் வந்து அங்கிருந்து வள்ளி தேவையான சமேதரோடு அவர் வந்து கந்தமானகிரி போயிட்டார்.